The soul should stand ajar, ready to welcome the ecstatic experience. A good morning to one and all present here. It is my immense pleasure to welcome you all for the webinar International Day for the Eradication of Poverty and Pre-YRC Orientation. Welcome, begin is half done. I would like to call upon S.Deeptika from 3rd BA Sociology to sing the YRC song. दर्दी करो निर्मल करो पीड़ा प्रभु है, जीवन करो उज्जवल नव ज्योति बरो है। दर्दी करो निर्मल करो पीड़ा प्रभु है, जीवन करो उज्जवल नव ज्योति बरो है। दुखी जनों की सेवा हम करें, दुखी जनों की सेवा हम करे, पदतलिदों को गले लगा ले, पदतलिदों को गले लगा ले। शांति पद शांति कर शांति वर्ध है, जीवन करो उज्जवल नव ज्योति परो है, नव ज्योति परो है, नव ज्योति परो है। थैंक यू। Welcome the challenges. Look for the opportunities in every situation to learn and grow in wisdom. Now I would like to call upon Gopika from 3rd BA Sociology to give welcome address and chief guest introduction. A pleasant morning and warm welcome to one and all present here. On behalf of YRC family, I welcome you all for the webinar in Observance of International Day for the Eradication of Poverty and Pre-YRC Orientation on We and Our Society. And I am much honored to welcome our chief guest, Dr. D. Dhinesh, YRC Programme Officer, VETIAS, Erode, Dr. R. Saranan Sir, Principal and YRC Chief Advisor, Dr. Sakila Matthew Mann, Dean Academics, Mr. Lokesh Kumar Sir, Administrative Officer and Head of the Departments, faculty members and my dear friends. A warm greetings to all of you for this beautiful virtual occasion. Welcome you all. சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சதாசிவபுரத்தில் பிறந்த முனைவர் தா. தினேஷ் ஐயா அவர்கள் நமது ஈரோடு விஇடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் துடிப்புமிக்க தமிழ் உதவி பேராசிரியராக கடந்த 2 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார். சிறு வயது முதலே தமிழ் மொழியின் மீது அதீத பற்று கொண்டவர். இளங்கலை மற்றும் முதுகலை தமிழ் இலக்கிய படிப்பை ஆத்தூர் அறிஞர் அண்ணா அரசு கல்லூரியில் பயின்றவர். முதுகலை மற்றும் தமிழ் இலக்கியம் படிக்கும் போதே மாணவ ஒருங்கிணைப்பாளராக இருந்து பல நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தவர். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலிகார் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தை பெற்றார். சங்கப்புற இலக்கியத்தில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் நம் கல்லூரியில் உள்ள மாணவர்களுக்கான ஆண்டு மலராக விளங்கும் மைண்ட்ராய்ட் வருட இதழின் பதிப்பாசிரியராக இருந்து வருகிறார். கல்லூரியின் துணை தேர்வு கட்டுப்பாட்டாளராகவும் இருந்து வருகிறார். இவர் தமிழகத்தின் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் மூலம் முகநூல் வேந்தர் விருது, மக்கள் சேவகர் விருது, சிறந்த சாதனை ஆர்வலர் விருது, இளம் வளர்மணி விருது, கவித்தேன் விருது, பவனந்தியார் விருது, காந்தி புகழ் ஒளி விருது, கவிஞர் வானமாமலை விருது போன்ற விருதுகளை பெற்றுள்ளார். புதுதில்லி தில்லிகை தமிழ்ச் சங்கத்தில் பண்டை தமிழர்களின் அரண்கள் எனும் தலைப்பில் மிகச் சிறப்பாக உரையாற்றியவர். ஸ்ரீ சாந்த வீரபத்ரர் வரலாறும் வழிபாடும் என்ற சிறிய நூலுக்கு சொந்தக்காரராவர். மேலும் 15க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு கட்டுரைகளை வழங்கியவர். விஇடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இளைஞர் செஞ்சிலுவை
குழுவின் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து மாணவர்களின் மேம்பாட்டிற்காக 15ற்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தியவர். அது மட்டுமின்றி மதுரையில் இயங்கி வரும் தமிழ் மதுரை அறக்கட்டளை அமைப்பின் ஊடக பிரிவின் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து வருகிறார். ஆக மொத்தம் நமது கல்லூரியின் உ.வே. சாமிநாதர் தமிழ் மன்றம், இளைஞர் செஞ்சிலுவை சங்கம், தமிழ் மதுரை அறக்கட்டளை போன்ற முப்பிரிவுகளில் சேர்ந்து இவர் 30ற்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைப்பாளராக இருந்தும் சிறப்புற வழிநடத்தியுள்ளார் என்பதை இந்த அருமையான தருணத்தில் அறிய முடிகிறது. காவியா, செம்புலம், இளந்தமிழன், புலமை, முத்துக்கமலம் போன்ற தமிழ் இலக்கியம் சார்ந்த ஆராய்ச்சி இதழ்களில் பல கட்டுரைகளை எழுதியவர். இவர் முனைவர் பட்டம் படிக்கும் போதே திருக்குறளில் எண்ணியல் சார்ந்த சிந்தனைகள் என்ற தன் தமிழ் முதல் ஆராய்ச்சி கட்டுரையை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக தமிழ் துறையில் பன்னாட்டு கருத்தரங்கில் சமர்ப்பித்து இவர் இன்று வரை 20ற்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை பன்னாட்டு மற்றும் தேசிய கருத்தரங்குகளில் தொடர்ந்து சமர்ப்பித்துக் கொண்டு வருகிறார். இவ்வாறு பல சாதனைகளை பெற்ற முனைவர் தா. தினேஷ் ஐயா அவர்களை மேடைக்கு பேச வருமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிக சிறப்பான முறையில் வரவேற்புரை நல்கிய சிறப்பு விருந்தினர் அறிமுகம் செய்து என்னை சிறப்பாக இந்த மேடையில் அறிமுகப்படுத்திய கோபிகா அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் சார்பாக, அதாவது முதலாம் ஆண்டு மாணவர்களின் புரிதலுக்காக, இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் குறித்த புரிதலுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நமக்கு நடத்துவதற்கு உரிமை வழங்கிய எங்கள் கல்லூரியின் முதல்வர் அவர்களை மீண்டும் ஒரு முறை வணங்கிக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். வாருங்கள். கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய், வாயிருந்தும் ஊமையாய், இதயத்திற்கு கூட்டிட்டு சாவியை தொலைத்து விட்டவராய் ஊரெங்கும் தேடி அலைகிறார் மாந்தர் மனிதநேயன் தலை. கண்களில் கருணையும், வார்த்தைகளில் கனிவும், இதழ்களில் புன்னகையும், துடிக்கும் இதயம்தலில் தன்னலம் கருதா கருணையும், தனக்கென வருகையில் கையேந்தலை விடுத்து இயன்ற தருணம் எல்லாம் கை கொடுத்து வாழ்ந்தால் நிலைத்திருக்கும் அகிலம் எல்லாம் மனிதநேயம் 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 என்று மனிதநேய சிந்தனையை தன் மனதில் நிறுத்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எண்ணிலடங்கா லட்சக்கணக்கான இளைஞர் செஞ்சிலுவை சங்கத்தின் பாசறை உறுப்பினர்கள் அவர்களின் தொண்டுகளை அனைத்தையும் வணங்கிக் கொண்டு என்னுடைய இந்த உரையை நான் தொடங்குகின்றேன். இளைஞர் செஞ்சிலுவை சங்கம், அதாவது உலகத்தில் நிறைய சங்கங்கள் நாம் தொடர்ந்து கண்டுகொண்டுதான் இருப்போம். ஏன் தமிழ் மொழி கூட முச்சங்கங்கள் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மதுரை அப்படின்ட்டு நாம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ எந்த ஒரு நல்ல விஷயங்களா இருந்தாலும், நல்ல அமைப்புகளா இருந்தாலும், நம்ம ஒரு அமைப்பு மூலமா நிறைய விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த வகையில உலக அளவுல நிறைய, இந்திய அளவுல உலக அளவுல நிறைய தொண்டு நிறுவனங்களை நாம பார்க்க முடியும். அக்ஷய பாத்திரம், கஸ்தூரிபாய் இந்தியா காந்தி நினைவு தேசிய அறக்கட்டளை, சர் ரத்தன் டாடா அறக்கட்டளை, ராஜீவ்காந்தி அறக்கட்டளை, அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா மிஷன், இந்த மாதிரி நிறைய நம்ம தொண்டு அமைப்புகள் மூலமா இந்த உலகத்துக்கு நிறைய நன்மைகளை செய்து கொண்டு வருவதற்கு எண்ணிலடங்கா தொண்டு நிறுவனங்கள் இருந்தாலும் உலகம் முழுக்க இளைஞர் செஞ்சிலுவை சங்கம், அதாவது யூத் ரெட் கிராஸ் கிளப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சங்கத்திற்கு ஈடு இணை எந்தவித சங்கத்திற்கும் இருக்காது. அப்போ எண்ணிலடங்கா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டு நிறுவனங்கள் அடங்கிய, தொண்டு உள்ளம் படைத்த படைப்பாளர்கள், தொண்டு உள்ளம் படைத்த நன்னெறியாளர்கள் அடங்கிய ஒரு உலகின் மிக உயரிய, உலகின் மிக பெரிய ஒரு தொண்டு நிறுவனம் உண்டென்றால் அது கண்டிப்பாக நமது உலக செஞ்சிலுவை சங்கமாகத்தான் இருக்கும். அந்த உலக செஞ்சிலுவை சங்கம் பிறந்த கதை மிக சுவாரஸ்யமானது. இரண்டாம் உலக போர் போது பிரெஞ்சு, இத்தாலி, ஜெர்மன் முதலான போர் படைகள் தொடர்ந்து இரண்டாம் உலக போர் நடக்குது. அங்க நிறைய மக்கள்
குத்துயிரும் கொலையுருமாக கிடக்கிறாங்க. அப்ப இந்த நிகழ்ச்சி, இந்த கண்ணோட்டத்தை பார்த்து மனிதநேய அடிப்படையில உருவாக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் ஜெனீவா ஒப்பந்தம் அப்படின்னு நாம வந்து சொல்லுவோம். அப்ப ஹென்றி டூனட் அப்படின்ற ஒரு சின்ன குழந்தை அப்போ வந்து சுவிட்சர்லாந்துல தான் இந்த சங்கம் முதல்ல தோன்றுவதற்குண்டான நெறிகாட்டி அங்கதான் நமக்கு வந்து தொடங்குறாரு. ஹென்றி டூனாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன குழந்தை சுவிட்சர்லாந்துல தொடர்ந்து தன்னோட தாயோட அரவணைப்புல வாழ்ந்துட்டு இருக்கு. அவங்க பெற்றோர்களும் தொடர்ந்து நல்ல ஒரு மனிதாபிமிக்க சிந்தனையாளர்களாக இருந்ததுனால இவரும் தொடர்ந்து மனிதாபிமிக்க ஒரு மனிதனா தொடர்ந்து இந்த உலகத்துல வளர்ந்து கொண்டே வருகிறார். அப்போ சுவிட்சர்லாந்துல ஒரு சின்ன நிலத்தை வாங்கி கொண்டு இவர் நிறைய வந்து பல்வேறு பணிகள் செஞ்சாலும் விவசாயம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு தொழிலா போகிறதுனால விவசாயம் செய்யணும்ட்டு சுவிட்சர்லாந்துல ஒரு சின்ன இடத்தை வாங்கி அங்க விவசாயம் பண்ணும்போது தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா குடிநீர் பற்றாக்குறை அந்த ஊர்ல ஏற்படுது. அப்ப குடிநீர் அந்த விவசாயத்துக்கு உண்டான நீர் பற்றாக்குறை ஏற்படுறதுனால அந்த மன்னரை சந்திச்சு எங்களுக்கு உண்டான அந்த வழிவகைகள் செய்வதற்கு அந்த மன்னரை தொடர்ந்து 3ஆம் நெப்போலியன் சொல்லக்கூடிய அந்த மன்னரை சந்திக்கிறதுக்கு பல்வேறு பாடுபட்டாலும் ஒரு மன்னரை வந்து அவ்வளோ எளிதாக காண முடிவதுங்கிறது சாத்தியம் இல்லை. அப்ப அவர் இவரோட வாழ்க்கையிலும் அதே மாதிரிதான் நிறைய முறைகள் அந்த மன்னரை வந்து பார்ப்பதற்கு இவர் முயன்றாலும் போர் சமயத்துல மட்டும் இந்த மன்னரை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்பதான் வந்து 2ஆம் உலக போர் நடந்துட்டு இருக்கு. அப்போ உலக படைகள் அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று திறந்து தொடர்ந்து 3 லட்சம் நாட்கள் 3 லட்சம் வீரர்களுக்கு மேல இதுல பங்கு பெற்றிருக்காங்க. 40,000 வீரர்களுக்கு மேல இறந்திருக்காங்க. அப்ப இந்த காட்சிகளை எல்லாம் அவங்க வந்து மனிதர்கள் வந்து குத்துயிரும் கொலையுயிருமா கிடக்கும் போது அந்த காட்சிகளை பார்க்கும்போது அவரோட மனம் அப்படிங்கிறது ரொம்ப வேதனைப்பட்டு இது மூலமா நம்ம இதை விட ஒரு சேவை இவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையை விட இந்த உலகத்துல வேற எந்த சேவையும் இல்லை அப்படின்ற ஒரு மனித நேயம் அப்படின்ற ஒரு சிந்தனை முதல்ல அந்த பிஞ்சு மனசுல வந்து விதைத்த விதைதான் இன்று வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பான உலக செஞ்சிலுவை சங்கம், அதாவது ரெட் கிராஸ் கிளப் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாவதற்கு ஒரு அடித்தளமிட்ட ஒரு களமா இந்த போர்க்களம் இருந்ததை நம்மளால உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த உலக போர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மில்லியன் கணக்குல மக்கள் வந்து இறந்து கிடக்கிறத பார்க்கவும் இவ்வளவு பாதிக்கப்பட்டது இவ்வளவு, அதனால நிறைய இடங்கள் அற்ற மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் எல்லாமே நிறைய அவர் பார்க்கும்போது உண்மையிலே வந்து மனவேதனையால நிறைய அவர் வந்து மன ரீதியா நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறார். நிறைய நாட்கள் அவர் வந்து தூங்காமலே வந்து அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு எல்லாமே சென்று இரவு நேரங்கள்ல அந்த மக்களுக்கு தொடர்ந்து சேவையாற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் அந்த மகா மனிதருக்கு ஹென்றி டூனட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர் உருவாகிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த உலகளாவிய ஒரு சங்கத்துல இருந்து நாம வந்து பேசிட்டு இருக்கிறது எங்களுக்கு ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். அப்போ அதோட இறப்பு விகிதத்தை நாம இந்த வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அப்போ அந்த போரோட இறுதியில உருவாக்கப்பட்டதுதான் ஜெனீவா ஒப்பந்தம் அப்படின்ட்டு. அப்போ ஜெனீவா ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒரு 3 நாள் ஈஸ்டர் பண்டிகை வருது, அதனால ஒரு 3 நாளுக்கு மட்டும் நீங்க போர் செய்யாம இருங்க, உயிர்களை கொல்லாம இருங்கன்ட்டு ஒரு 3 நாள் ஒப்பந்தம் நடக்குது. அந்த 3 நாள் கழித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மன்னரும் இதை வந்து அங்கீகரிக்கிறாங்க. உலகம் முழுக்க அந்த முதல் ஒப்பந்தம் தான் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம், யூத் ரெட் கிராஸ் கிளப், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உருவாகிறதுக்கு ஒரு மூல காரணமா இருக்குன்னா கண்டிப்பா அந்த போரோட இறுதியில தான் இது உருவாயிருக்கு. அப்போ ஹென்றி டூனாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமூக சேவகர் தான் இந்த உயரிய இந்த நிறுவனத்தோட நாம வந்து ஃபவுண்டர் அப்படின்னு நாம வந்து சொல்ல முடியும். சரியா? அப்போ 1864 ஆகஸ்ட் 22 ஜெனீவா உடன்படிக்கை அப்படின்ற ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு போர்ல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவ வசதி செய்வதற்காக ஒரு தொண்டர் படையை வந்து அவங்க உருவாக்குறாங்க. அப்ப ஹென்றி டூனாட் தலைமையில போர்ல பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்துக்குமே உதவி செய்வதற்கு போர்க்களங்கள்ல ஒரு தொண்டர் படை, அதாவது வாலண்டியர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு குரூப் கூட்டிட்டு அவர் வந்து போறாரு. இதுதான் வந்து முதல் அடித்தளம். இதற்கு அப்புறம் இதை வந்து நாம தொடர்ந்து உலகம் முழுக்க நாம இதை வந்து செயல்படுத்தணும்ன்ற எடுத்த முடிவாலதான் இன்றைக்கு நாம செஞ்சிலுவை சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு உலகளாவிய ஒரு அமைப்பா கொடிகட்டி பறக்கிறதுக்கு, வெற்றியோட கொடிகட்டி பறக்கிறதுக்கு ஒரு அடித்தளம் இந்த போர்க்களமா தான் இருக்கும். அப்போ காயமுற்ற படையினருக்கு உதவும் சங்கம் அப்படின்ற ஒரு பேர்ல தான் அவங்க தொடர்ந்து அந்த சங்கத்தை வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அடையாளத்துக்கோசரம் ஒரு வெள்ளை துணிகள்ல குறுக்கு நெருக்காக ஒரு கோடு போட்டிருக்காங்க. அது வந்து சிலுவை அப்படின்ற ஒரு அமைப்புல இன்னைக்கு யாருமே வந்து அதை நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா வந்து முதல்ல போர் நடைவில் பிரிவு அப்படின்னு சொல்லுவதற்கு வந்து அமைப்புல அந்த பொருண்மையில தான் இந்த கோடானது வரையப்பட்டது. பிற்காலத்தில் அது வந்து ஒரு கிறிஸ்துவ அமைப்பு சார்ந்து அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல நம்ம எல்லாருமே பார்க்கணும். சரியா?
அப்ப முதல்ல இந்த கொடிகளை ஏந்தி கொண்டு போறவங்கள யாருமே தாக்கக்கூடாது. இவங்க வந்து சமாதானத்தின் தூதுவர்கள். அந்த காயமுற்ற படை வீரர்களுக்கு உதவக்கூடிய ஒரு சங்கமா இந்த டீம் கொஞ்சம் கொஞ்சமா லத்தீன் மொழியில எழுதப்பட்ட அந்த மொழி அதை கொஞ்சம் கொஞ்சமா செயல்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ உலக போர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய உள்நாட்டு போர், சுனாமி, அப்போ இயற்கை பேரழிவுகள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து தன்னலம் கருதாது. அதாவது நம்ம இவங்க சொந்தக்காரங்க, நம்ம நாட்டு மக்கள், பிற நாட்டு மக்கள் என்ற வேறுபாடு இல்லாம உதவக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களால மட்டும்தான் இந்த சங்கத்துல இருக்க முடியும். அதாவது இந்த செஞ்சிலுவை சங்கத்துல அப்போ ஒரு சார்புத்தன்மை இல்லாத பொது சார்புத்தன்மை உடைய மாந்தரினம் மட்டும்தான் இந்த சங்கத்தில் இருப்பதற்கு தகுதியான ஒரு சூழலை வந்து அவங்க விதிமுறைகளா கண்டிப்பா வைக்கிறாங்க. அப்ப அதோட காட்சிகளை தான் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். சரியா? 1983 9 நாடுகளால் உருவாக்கப்பட்ட இந்த செஞ்சிலுவை அமைப்பு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 194 நாடுகளை கொண்டு ஒரு அங்கத்தினராக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய வளர்ந்த நாடுகள் கூட இன்னைக்கு வந்து செஞ்சிலுவை சங்கத்தை ஆதரிக்கக்கூடியது. சிறிய நாடுகளா பெரிய நாடுகளோ அது கவலை இல்லை. ஆனா அந்த சங்கம் செஞ்சிலுவை இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லா நாடுகளுமே இன்னைக்கு வந்து இருக்கு. நம்ம இந்தியாவிலே வந்து இந்தியன் ரெட் கிராஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு அந்தந்த நாடுகள்ல அந்த நாட்டோட பெயர்களை அடிப்படையாக வைத்து இந்தியன் ரெட் கிராஸ், அமெரிக்கன் ரெட் கிராஸ், யுஎஸ் மாதிரி அவங்க தொடர்ந்து தன்னோட படைகளை வந்து அவங்க படை மாதிரிதான் இவங்க வந்து ஒரு வீரர்களா வந்து வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாரியர்ஸ். அப்ப இவங்க உலகம் முழுக்க பரவி இருக்காங்க. அப்போ அந்த வாரியர்ஸ்ல ஒருத்தரா நாமளும் இருக்கணும் இல்லையா? அப்போ அவங்க என்னதான் பண்றாங்க? இந்த அமைப்போட சேவைகள் தான் என்ன? சரி, 97 லட்சம் உலகம் முழுக்க அன்னைக்கு வெறும் ஹென்றி டுனாட் தொடங்கிய ஒரு 1000 அல்லது 2000 ஆட்களை மட்டும் வைத்துக் கொண்டிருந்த படை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி தன்னார்வலர்களை வந்து கொண்டு 1 கோடியை நெருங்க போகுது. அப்ப அந்த அளவுக்கு உலகம் முழுக்க இந்த குறிப்பா இந்த இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, இந்த இளைஞர் செஞ்சிலுவை சங்கத்துல ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வருது. அப்ப என்னென்னலாம் பண்ணாங்க, குறிப்பா இந்தியாவில என்ன பண்ணாங்க, உலகளாவியில இருக்கக்கூடிய நாடுகள்ல என்னதான் நடக்குது, அப்ப இவங்களுக்கு எங்கிருந்துதான் இந்த பணம் வருது, இவ்வளவு உதவி செய்யறாங்க, இந்த பணம் வந்துருமா? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுக்கும் விதமாக இந்த கருத்தரங்கம் அமையும் அப்படின்றத சொல்லி அடுத்த ஸ்லைடுக்கு நம்ம போகலாம். அப்போ இந்த செஞ்சிலுவை சங்கத்தோட கொள்கை தான் என்ன? அப்போ அவங்க செஞ்சிலுவை அப்படின்னாலே நமக்கு செம்மை கூட்டல் சிலுவை, அதாவது சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய அந்த சிலுவை வரையப்பட்ட வெள்ளை துணியில வரையப்பட்ட அந்த படத்தை தான் நம்ம வந்து கொடியாகவோ அல்லது உடைகள்ல ஏந்தியோ நம்ம அந்த இந்தி முத்திரை, அதாவது லோகோன்னு சொல்லக்கூடிய அதை தான் நம்ம வந்து ஒவ்வொரு பள்ளிகள்லையும் சரி, கல்லூரிகள்லையும் சரி, உலகளாவிய அமைப்புகளா இருந்தாலும் சரி, இதை வந்து மருத்துவத்துறையிலையும் இதை வந்து பயன்படுத்துறாங்க. அப்ப எல்லாரும் யார் யாரெல்லாம் இந்த இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ல நாம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்ப கொள்கை என்ன, செஞ்சிலுவை சங்கத்தோட கொள்கைகள். அப்போ 7 கொள்கைகளோட அடிப்படையில செஞ்சிலுவை சங்கம் உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து செயல்பட்டு இருக்கு. அப்ப அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித நேயம், பாரபட்சமின்மை, நடுநிலைத்தன்மை, தனித்தன்மை, தன்னார்வ சேவை, ஒருமைப்பாடு, அதுக்கப்புறம் பன்னாட்டு அமைப்பு. இந்த மாதிரி 7 அடிப்படை கொள்கை மூலமா தான் இந்த செஞ்சிலுவை சங்கம் உலகளாவிய தங்களோட கொள்கைகளை வந்து பரப்புவதற்கு இந்த மாதிரி பொதுவான ஒரு கொள்கை இருந்தா மட்டும்தான் அது உலக அளவுல வெற்றி பெறும் என்பதற்கு இந்த இளைஞர் செஞ்சிலுவை சங்கமே ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமா இருக்கு. அப்ப மனித நேயம், இப்ப மனித நேயம்னா நமக்கு தெரியும், கருணை உள்ளம் கொண்ட, அன்பு கொண்ட எல்லாருமே வந்து இந்த மனிதம் அப்படின்ற ஒரு சிந்தனையை கண்டிப்பா கொண்டிருப்பாங்க. அப்ப போர்க்களங்கள்ல வந்து காயமடைந்தவர்கள் எந்தவித வேறுபாடும் காட்டாமல் மனித நேயத்துடன் உதவி செய்வதுதான் இந்த குழுவோட பணியாக இருக்கும். எந்த சூழலையுமே வந்து பாத்தீங்கன்னா மனிதனோட துன்பத்தை வந்து தடுத்தல், அந்த துன்பத்தை வராமல் தடுத்தல், உயிர் மற்றும் உடல் நலத்தை பாதுகாக்கிறது முதலான சேவைகளை இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப போர் நடக்கிற வரைக்கும் நிறைய தமிழ் இலக்கியங்கள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே சங்ககால புலவர்கள் போர்களை தடுப்பதற்கு உண்டான வழிவகைகள் செஞ்சிருக்காங்க. நெட்டிமையார், அதுக்கப்புறம் பிசிறந்தையார் போன்ற புலவர்கள் எல்லாம் நம்ம படிக்கும்போது தமிழ் இலக்கியத்திலே இந்த மாதிரி அவங்க இதுக்கு முன்னாடியே வந்து இளைஞர் செஞ்சிலுவை சங்கத்துக்கே ஒரு வழிகாட்டியா இந்த குறிப்பா இந்த தமிழ் சமுதாயம் முன்னாடியே இருந்திருக்கு. மனிதநேயத்துக்கு ஒரு உருவொடுத்த ஒரு சமுதாயமா இந்த தமிழ் சமுதாயம் இருக்கு அப்படிங்கிறத நாம ஒரு குறிப்பா நான் வந்து இங்க சொல்லிக்க விரும்புறேன். அப்போ பரஸ்பர உடன்படிக்கை, அப்போ போர் வேணாம், சமாதானம் அப்படின்ற ஒரு உடன்படிக்கை நல்லெண்ண தூதுவர்களாகவும் இவங்க வந்து இந்த அமைப்புல இருந்து செயல்பட்டு இருக்காங்க. நட்பு, கூட்டுறவு,
அதாவது அப்புறம் மனிதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை, இதை எல்லாமே எடுத்துரைக்கும் விதமாக நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், அதுக்கப்புறம் நிறைய களத்தில் இறங்கி செய்யக்கூடிய சில பணிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிக அழகாக மனித நேயம் அப்படின்ற ஒரு அடிப்படையில தொடர்ந்து இந்த அமைப்பானது செய்து கொண்டு வருவதை நாம் ஒவ்வொருவரும் நாம் உணர்ந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அதுக்கப்புறம் பாரபட்சமின்மை, இதை நம்ம சொல்லி ஆகணும். உதவி செய்வதில் எந்த பாரபட்சமும் இருக்கக்கூடாது. இவன் பெரியவன், இவன் சிறியவன், இவன் தெரிந்தவன், அவன் தெரியாதவன், இந்த கை கொடுப்பதற்கு அந்த கை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி இருக்கிறோம். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தலும் அப்படின்ட்டு திருவள்ளுவர் நமக்கு வந்து குறிப்பு கொடுத்திருப்பாரு. எல்லாமே நம்ம தமிழ் இலக்கியங்களுக்குரிய இல்லாத குறிப்புகளே கிடையாது. அப்போ யாருக்குமே வந்து பாரபட்சம் இல்லாத மழை எப்படி வந்து எல்லா நிலங்களுக்கும் பொதுவாக பாரபட்சமின்றி மழை எப்படி அழகா பொழியுதோ அதே மாதிரி நம்ம வந்து உற்றார் உறவினர், தெரிந்தவர் தெரியாதவர் என்று பாகுபாடு இல்லாமல் நாடு, இனம், மதம், அரசியல் போன்ற இந்த அடிப்படையில வந்து நம்ம வந்து வேறுபாடு காட்டாம எல்லாருமே சமம், பிறப்புக்கும் எல்லாம் சமம் என்ற வாசகத்தை நம்ம ஒவ்வொருவரும் அடிப்படையாக கொண்டு பாரபட்சமின்றி நாம கண்டிப்பா உதவணும் அப்படிங்கிறது தான் இந்த பாரபட்சமின்மை அப்படிங்கிற ஒரு தலைப்பை நாம வந்து பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவசர தேவைப்படுபவர்களுக்கு முன் வந்து தானாக உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவர்கள் இந்த பிரிவுல கண்டிப்பா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நடுநிலை அப்படின்னு ஒரு தலைப்பு, அந்த கொள்கை. இப்ப நம்ம அந்த கொள்கைகளை ஒன்பையோனா நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம், சரியா? அப்போ நடுநிலைமை, அப்போ போரின் போது எந்த பக்கமும் சாயாமல் எந்த வேறுபாடும் பார்க்காமல் நடுநிலையுடன் நின்று எல்லோருக்கும் உதவி செய்வது. அப்போ இந்த படத்துல நீங்க வந்து பாக்குறது இவங்க கையில ஒரு வந்து வெண்ணிற கொடிகளை வைத்துக் கொண்டு போர் சமயங்கள்ல இவங்க மட்டும்தான் உலக முடியும். ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அந்த ரெட் கிராஸ் அமைப்புக்காரங்க எல்லாருமே வந்து நீங்க இப்ப கூட கொரோனா தொற்று காலத்துல ரெட் கிராஸ் அமைப்புக்காரங்க ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் அல்லது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இடங்கள்ல உணவுப் பொருட்கள் நிறைய வழங்கியிருக்காங்க. நிறைய தொண்டு நிறுவனங்களோட இவங்க சேர்ந்து நிறைய பணிகள் செய்திருக்காங்க. அந்த பணிகளை நாம தொடர்ந்து பின் நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துல நாம வந்து அதை பார்க்கலாம். அப்போ போரின் போது இது என்னோட நாடு, இது எதிரி நாடு அப்படின்ற எந்தவித பாரபட்சமும் இல்லாம கண்டிப்பா நாம நடுநிலையோட இருக்கணும் அப்படின்ற ஒரு தன்மையை இங்க வந்து குறிப்பிடுறாங்க. தனித்தன்மை, செஞ்சிலுவை சங்கம் அப்படிங்கிறது வெறும் ஒரு நாட்டுக்கு உண்டான அமைப்பு இல்லை, இது வந்து பல நாடு மக்களை ஒன்றிணைத்த ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அப்போ இது வந்து சுதந்திரமா செயல்படணும். அப்போ பர்டிகுலர் ஏசியன் கண்ட்ரிஸ், பர்டிகுலர் அரேபியன் கண்ட்ரிஸ் இங்கதான் வந்து இந்த அமைப்பு இருக்குன்னா அப்படி கிடையாது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கண்டங்களிலும் இந்த அமைப்பானது, இந்த அமைப்பின் தொண்டர்கள் தொடர்ந்து வியாபித்து இருக்கிறத நாம வந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஒரு அமைப்புல நாம வந்து கண்டிப்பா சேரணும். அப்ப ஒவ்வொரு மனிதர்களும் ஏதாவது ஒரு தன்னோட வாழ்க்கையில ஏதாவது செய்யணும் அல்லது ஏதாவது செய்வதற்குண்டான வழிவகைகளை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் கண்டிப்பா ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும். செஞ்சிலுவை சங்கமானது ஒரு சுதந்திரமான அமைப்பு. அப்ப எந்த நாட்டோட கட்டுப்பாட்டிலும் இது வந்து இல்லாதது. ஒவ்வொரு நாட்டு மக்களோட மனித சேவையை வந்து ஈடுபடுத்தும் விதமாக இது ஒரு தனித்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா தொடர்ந்து அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறத நாம வந்து பார்க்க முடியும், சரியா? அப்போ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சங்கம் தோன்றி இருக்கு. தொடர்ந்து அது இன்னை வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ரொம்ப அழகா டிராவல் பண்ணி நம்ம கிட்ட வந்திருக்கு. அப்போ இந்த அமைப்புல நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஒன்றிணைந்து மக்களுக்கு, இந்த சமுதாயத்திற்கு, இந்த நாட்டிற்கு நாம் கண்டிப்பா நம்மளோட சேவைகளை செய்வதற்கு கண்டிப்பா இந்த அமைப்புங்கிறது நமக்கு உதவும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் தன்னார்வ சேவை அப்படின்ற ஒரு தலைப்பு, இது ஒரு கொள்கையில இது ஒரு வகைதான். அப்போ செஞ்சிலுவை சங்கம் அப்படிங்கிறது ஒரு தன்னார்வ நிறுவனம். எந்த வகையிலும் இது வந்து ஒரு லாபத்துக்கோசரம் இது வந்து செயல்படுறது கிடையாது. அப்போ நிறைய நிறுவனங்கள் லாபத்துக்கோசரம் வந்து செயல்படக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு. இவங்க வந்து மனித நேயம் அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மட்டுமே தொடர்ந்து உலகம் முழுக்க இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இது இருக்கிறத நம்மளால அறிஞ்சு கொள்ள முடிகிறது. அதுக்கப்புறம் ஒருமைப்பாடு, ஒரு நாட்டில் ஒரே ஒரு செஞ்சிலுவை சங்கம் தான் இருக்கணும். அப்போ நான் ஒரு செஞ்சிலுவை சங்கம் நான் தனியா வச்சுக்கிறேன், நீங்க தனியா வச்சுக்கிறேன் அப்படின்லாம் பண்ண முடியாது. அப்போ உலகம் முழுக்க, அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரே ஒரு சங்கம் மட்டும்தான் இருக்கும். அப்ப அதுல எல்லாருமே அந்த நாட்டு மக்கள் அனைவரும் உறுப்பினராக இருப்பாங்க. அப்ப அந்த உறுப்பினர்கள்ல வேலைகள் என்னன்னு நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். பன்னாட்டு அமைப்பு சொல்லப்போனா இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி செஞ்சிலுவை சங்கமானது எந்த நாடும் வந்து இது எங்க நாட்டோட அமைப்பு அப்படிங்கிறது நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது. இது வந்து உலகளாவிய ஒரு பொதுவான அமைப்பு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா உணர்ந்துக்கணும். அதனால இது வந்து ஃபாரின் கண்ட்ரிஸோட அந்நிய
தொண்டு நிறுவனம் தானே, அதுல நாம வந்து சேர்ந்து நம்ம ஏன் நம்மளோட உழைப்பை விரயம் செய்யணும், நம்ம ஊர்லயே நிறைய இருக்கு அப்படின்ற எண்ணம் யாருக்கும் வர வேணா. இது வந்து பொதுவான ஒரு அமைப்பா அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எந்தவித பாரபட்சமின்றி வேறுபாடுமின்றி தொடர்ந்து இயங்கி வருவதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டாகணும். இது வரைக்கும் நாம அந்த அமைப்போட கொள்கைகள் குறித்து பார்த்தோம். இதுக்கப்புறம் பணிகள், அப்ப என்னென்ன பணிகள்லாம் இந்த அமைப்புல இருக்கக்கூடிய தொண்டர்கள், அதாவது அந்த வாலண்டியர்னு சொல்லக்கூடிய அந்த தொண்டர்கள் செய்யறாங்கன்னா, இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் கொந்தளிப்பு நேரங்களில் தேவையான உதவி செய்யக்கூடியது. இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா போன வாரத்துல இப்ப கூட வந்து கேரளா பகுதிகளில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு. அப்ப இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்ல நம்ம இந்த அமைப்புல சேர்ந்துக்கிட்டு நம்மளே வந்து உடன்படிக்கை அந்த அமைப்போட ஒரு மெம்பர்ஷிப் ஆகிட்டு நம்மளே வந்து உதவி செய்யலாம். அப்போ லாக்டவுன் டைம்ல நிறைய YRC இந்தியன் ரெட் கிராஸ் இந்த மாதிரி உடை அணிந்து கொண்டு நிறைய என்னோட மாணவர்களை நிறைய வந்து உதவி செஞ்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாவே நான் வந்து கருதுறேன். சரியா? அப்போ நான் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல நான் வந்து பார்த்திருக்கேன். நம்ம ஈரோடு பேருந்து நிலையத்துல இந்தியன் இந்த மாதிரி சிகப்பு நிற உடை அணிந்து கொண்டு தடுப்பூசி, இன்னைக்கு வந்து தடுப்பூசி போடக்கூடிய பணிகள்ல கூட இவங்க வந்து ஈடுபடுறாங்க. அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு அதிகாரிகளுக்கு துணையாக செயல்படக்கூடியது. தனிப்பட்ட எந்தவித அதிகாரிகளுக்கும் இவங்க வந்து உதவியா இருக்க மாட்டாங்க. மக்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளையுமே இவங்க வந்து துணை நிற்பாங்க. போர்க்காலங்கள்ல அளவற்ற பொறுப்புகளை ஏற்றல், போர்க்காலங்கள்ல இவங்க வந்து மக்களை துன்பத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நிறைய பணிகளை இவங்க வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. மருத்துவமனை அமைத்து செயல்படுதல், செவிலியர்களுக்கான பயிற்சி, ஊனமுற்றோருக்கு வந்து உதவுதல், இரத்த தானம் நிலையங்களை வந்து நிறைய ஏற்படுத்தி கொடுப்பது, வெள்ளப்பெருக்கு காலங்களில் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய இயற்கை சீற்ற காலங்கள்ல உதவியாக இருப்பது, உற்றோருக்கு நிவாரண உதவி அளிக்கிறது, யாருக்கெல்லாம் வந்து அந்த நிவாரணம் தேவையோ அவங்களுக்கு உண்டான நிவாரண நிதிகளை திரட்டி கொண்டு செல்வது, தாய் சேய் நலம் பேணுதல் முதலான பணிகளை எல்லாமே இந்த இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் தொடர்ந்து உலகளாவிய ஒரு அமைப்பாக எல்லா நாடுகளிலுமே பொதுவாக செய்து கொண்டிருப்பதை நம்மளால அறிய முடிகிறது. அப்போ செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னாலே நம்ம வந்து அதிலே சிலுவை அப்படின்ற ஒரு பெயரே வந்துச்சு. சிலுவை அப்படின்னாலே வந்து ஒரு பிளஸ் போன்ற ஒரு குறியீடு. அப்போ இந்த உலகம் முழுக்க இந்த செஞ்சிலுவை சங்கம் இருக்கா அப்படின்னா, ஒரு சில நாடுகள்ல வந்து இந்த குறியீடுகளை வந்து செம்பிழை சின்னங்கள், செம்படிவ சின்னங்கள் இந்த மாதிரிலாம் மாத்தி, ஆனா அமைப்பு ஒண்ணுதான், ஆனா அந்த சின்னங்களை மற்றும் மாற்றி மாற்றி நிறைய நாடுகள்ல வந்து பயன்படுத்தக்கூடிய முறைகளை நாம வந்து பார்க்க முடியும். அப்போ ரெட் கிரசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ப ஜெனீவா ஒப்பந்தத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னமா இந்த பிளஸ் குறியீடு போட்டக்கூடிய அதுதான் அங்கீகரிச்சிருக்காங்க. நிறைய நாடுகள்ல இந்த குறியீடுகளை மாற்றி அவங்க பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறத நாம வந்து பார்க்க முடியுது. சரியா? முதலாம் உலக போருக்கு பின்னாடி சமாதானத்துக்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த ஈஸ்டர் தினத்துல ஒரு 3 நாள் ஏன்னா நம்ம ஊர்ல விசேஷம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாருமே கொண்டாடுவோம், ஒன்றிணைந்து ஒற்றுமையாக கொண்டாடுவோம் இல்லையா? அந்த அமைப்புல இவங்க வந்து அந்த 3 நாட்களுக்கு மட்டும் அந்த போர் நிறுத்தத்தை வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை அந்த நாடும் ஏத்துக்கிட்டு இந்த கொடிகளை அவங்களுக்கு வந்து அங்கீகரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பால்கன் சில தீபகற்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த குறியீடுகள் எங்களுக்கு வேணாம். நிறைய இஸ்லாமிய நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா செம்பிறை சின்னங்கள் வந்து தொடர்ந்து அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப அதுவும் வந்து ரெட் கிராஸ் அமைப்போட தான் இருக்காங்க. ஆனா அந்த சின்னத்தை மட்டும் அவங்க மாற்றி பயன்படுத்துறாங்க. 1876 இருந்து 1878 வரைக்கும் நடந்த அந்த துருக்கிய போரின் போது செஞ்சிலுவை சின்னம் அதுக்கு பதிலாக செம்பிறை சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை நம்ம வந்து வரலாற்று ரீதியாக நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியும். எகிப்தும் இந்த சின்னத்தை வந்து பயன்படுத்த முடிவெடுத்து அதன் பிறகு நிறைய 1929 வரை இது வந்து இந்த வழக்கம் இருந்திருக்கு. ஏனைய இஸ்லாமிய நாடுகளும் பார்த்தீங்கன்னா இந்த சின்னத்தை வந்து பயன்படுத்தி வராங்க. இப்போ அதோட லோகோ தான் நான் இங்க உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கேன். அப்போ நம்ம ரெட் கிராஸ் அப்படின்னாலே ஒரு பிளஸ் குறியீடு போட்ட அமைப்பு இருக்கும். ஆனா இதுவும் வந்து ரெட் கிராஸ் அமைப்பு தான். அந்த குறியீடுகளை மட்டும் அவங்க மற்ற நாடுகள்ல அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து இஸ்லாமிய நாடுகள்ல அந்த பிறை குறியீடுகளை அவங்க மாற்றி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ இந்த பிக்சர்ஸ்ல நீங்க வந்து பாக்குறது பங்களாதேஷ் ரெட் கிரசன்ட் அப்படின்னு போட்டிருக்கு. பங்களாதேஷ், துருக்கி, மலேசியா, பாகிஸ்தான், சிரியான் போன்ற அரபு நாடுகள், கத்தார், அதுக்கப்புறம் வந்து பாலஸ்தீனம், சவுதி அரேபியா, எகிப்த் போன்ற நாடுகள், அதுக்கப்புறம் எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இந்த அமைப்போட லோகோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா இது வந்து வேற ஏதோ அமைப்புன்னு நாம நினைச்சிட வேணாம். இது செஞ்சிலுவை சங்கத்தோட ஒரு அந்த
லோகோஸ் மட்டும் அவங்க அரபு கண்ட்ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறுதல்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறத பார்க்க முடியுது. கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்னமும் வந்து யூத் ரெட் கிராஸ் கிளப்போட ஒரு சின்னம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இப்பதான் நம்மளால அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்போ செஞ்சிங்கம் மற்றும் கதிரவன் சின்னம் இது ஒரு சின்னத்தை வந்து ஈரான் பகுதியில் வந்து இந்த குறிப்பிட்ட பகுதியில வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. பிற்காலத்துல அது வந்து இஸ்லாமியர்களோட 1980 வந்து பாத்தீங்கன்னா ஈரான் இஸ்லாமிய குடியரசா மாறும்போது இந்த சின்னத்தை வந்து விட்டுட்டு திரை சின்னத்தை வந்து பயன்படுத்தியதாக நமக்கு வரலாற்று குறிப்புகள் வந்து நிறைய கிடைக்குது. சரியா? அப்போ செஞ்சிலுவை சங்கம்னா சிலுவை போட்ட மட்டும் கிடையாது. 3-4 வடிவங்கள்ல இந்த உலகம் முழுக்க இந்த அமைப்பானது செயல்பட்டு வருவதை நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் பாருங்க, செம்படிகம் சின்னம், அதாவது அந்த சதுரமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதே வந்து இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா தேசிய சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொதுவான சின்னமா இதை வந்து அவங்க பயன்படுத்திருக்காங்க. பிற்காலத்துல 2005 இருந்து இந்த சின்னம் வந்து அவங்க கையை விட்டுட்டு 3வது சின்னமா அவங்க தொடர்ந்து பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்த சின்னங்கள் எந்தெந்த அடிப்படையில பயன்படுத்தி கொண்டு வருகிறது, பயன்பாட்டுல எப்படிலாம் இருக்கு. இந்த உலக உருண்டையில நீங்க வந்து சிகப்பா இருக்கக்கூடியது எல்லாமே செஞ்சிலுவை சங்கத்தை சிலுவையை பயன்படுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் பச்சை நிறங்கள் இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே இஸ்லாமிய நாடுகள். அப்ப இவங்க எல்லாமே வந்து அந்த பிறைகளை தான் வந்து தொடர்ந்து பயன்படுத்தி இருக்காங்க. அந்த புள்ளி விவரம் அடங்கிய ஒரு குறிப்பை தான் நாம இப்போ வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அப்போ இஸ்ரேல் அப்படிங்கிறது செம்படிகம், அந்த ஸ்கொயர் டைப் இருக்கக்கூடியதை பயன்படுத்தியிருக்காங்க. ரெட் கிரசன், அதாவது செம்பிறை சின்னத்தை வந்து இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே வந்து தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ரெட் லயன் அண்டு சன் சிம்பிள், இது வந்து பாத்தீங்கன்னா ஈரான் நாட்டுல வந்து 1980களில் உருவாக்கப்பட்ட ஒரு சின்னமாக உலகம் முழுக்க இருந்ததா நம்மளால அறிந்து கொள்ள முடிகிறது. சரியா? அப்போ இன்று இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரு இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் அல்லது உலக செஞ்சிலுவை சங்கம் என்ற அமைப்புல அந்த நாடுகள்ல நம்ம தொடர்ந்து வெற்றிகரமா இயங்கிட்டு வருது. அப்போ உலகத்திலேயே வந்து 3 முறை நோபல் பரிசு பெற்ற ஒரு சேவை நிறுவனமா இந்த செஞ்சிலுவை சங்கத்தை நாம் வந்து பார்க்க முடியும். சரியா? அப்போ செஞ்சிலுவை சங்கத்தின் சேவைகளையும் பணிகளையும் பாராட்டி உலக நாடுகள் வந்து போர் செய்யாமல் அமைதியான முறையில் மனித உயிர்களை காப்பதற்கு நிறைய இவங்க முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இதனால 1917, 1944, 1963 முதலான இந்த காலகட்டங்கள்ல அமைதிக்கான நோபல் பரிசை நம்ம அமைப்பு வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு முறை நினைத்து மீண்டும் ஒரு முறை நாம் கண்டிப்பாக பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். சரியா? அப்போ உலகத்துல வேற எந்த அமைப்பிற்கும் இந்த மாதிரி நோபல் பரிசு கிடைத்ததா அப்படின்றா கண்டிப்பா இல்லை. அப்போ 3 முறை இந்த அமைப்பானது நோபல் பரிசு பெற்றிருக்கு. அப்ப இந்த பெருமையே நமக்கு போதும். அப்ப இதை வைத்து நாம இந்த உலகளாவிய எத்தனை மக்களை வந்து இந்த அமைப்பு கவர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதுக்கப்புறம் 1920 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இந்த செஞ்சிலுவை சங்கமானது உருவாக்கப்படுது. அப்ப அது வரைக்கும் அயல் நாடுகள்ல இருந்த ஒரு அமைப்பு ஒவ்வொரு நாடுகளையும் கால் பதிக்க ஆரம்பிக்குது. வெறும் 9 நாடுகள்ல தொடங்கப்பட்ட இந்த பிரிவானது 194 நாடுகளுக்கு இந்த அமைப்பானது பரவுது. சரியா? அப்போ இந்திய செஞ்சிலுவை சங்கம் 1920 உருவாக்கப்படுது. இதோட நிர்வாகிகள், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்திய செஞ்சிலுவை சங்கத்தோட தலைவரா குடியரசுத் தலைவர் தான் வந்து இருப்பார். அப்போ அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆளுநர்கள் எல்லாமே வந்து மாநில செஞ்சிலுவை சங்கத்தை கண்காணிக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் அலுவல் சாரா தலைவர்களா வந்து தொடர்ந்து அவங்க இருப்பாங்க. அந்த மாவட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய பள்ளிகள்ல நீங்க எல்லாருமே வந்து நீங்க பள்ளிகள் முடிச்சுதான் வந்திருப்பீங்க. உங்க ஸ்கூல்ல ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பா எல்லாரும் இருந்திருக்கும். அதுல நீங்க எல்லாருமே கண்டிப்பா இருந்திருப்பீங்க. NSS, NCC, ஜூனியர் ரெட் கிராஸ் இதெல்லாமே பள்ளிகள்ல நம்ம வந்து இதெல்லாம் கடந்துதான் நம்ம வந்திருக்கோம். ஜூனியர் இங்க வந்து நீங்க சீனியரா மாறினாலும் இங்க வந்து யூத் ரெட் கிராஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு மூலமா நாம இந்த அமைப்பு மூலமா இயங்கி வந்துட்டு இருக்கோம். சரியா? அப்ப கல்லூரிகள்லயே பள்ளிகள்லயும் வந்து இந்த அமைப்பு தொடர்ந்து இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் பிரின்சிபல்ஸ், அப்புறம் அவங்க கீழே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், அப்ப என்னை போன்ற பேராசிரியர்கள் இந்த அமைப்பு எடுத்து மாணவர்களை தட்டி கொண்டு நிறைய விஷயங்களை எடுத்து நல்ல பணிகளை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான பணிகளை குறிப்பா நான் வந்து தமிழ் பேராசிரியர். அப்போ நான் தமிழ் பேராசிரியரா இருந்து நான் மகிழ்ச்சி கொள்வதை விட இந்திய அந்த இளைஞர் செஞ்சிலுவை சங்கத்தில் நான் அமைப்பாளராக இருக்கிறதுக்கு எனக்கு இன்னும் ரொம்ப பெருமைப்படுகிறேன்.
அப்ப அந்த வகையில எனக்கு இந்த பதவியை கொடுத்த எங்களோட கல்லூரி முதல்வருக்கு தான் நான் வந்து என்னோட நன்றியை நான் வந்து சொல்லிக்கிறேன். சரியா? அப்போ இந்த படம் நீங்க வந்து பாக்குறீங்க, இந்தியன் ரெட் கிராஸோட அந்த தலைமையகம் நியூ டெல்லியில இருக்கு. அப்போ மருத்துவம், மனிதாபிமானம், உதவிகள் செய்வதற்காக இந்தியாவுல நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு. உலகளாவிய அமைப்புல இருந்து இந்தியாவுக்கும் ஒரு உறுப்பினர் தேவை இல்லையா? அப்போ இந்தியன் ரெட் கிராஸ் அப்படிங்கிறது 1920 தான் முதல்ல இருக்கு. அது வந்து அதோட தலைமையகத்தை தான் நாம இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி அபிஷியல் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டின்னு போட்டாலே உங்களுக்கு உண்டான அடிப்படை அந்த வலைத்தளங்கள் வந்து இருக்கும். நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா அது அவங்களோட சேவைகள் என்னென்ன, 1920கள்ல இருந்து இந்தியாவுல அந்த அமைப்பு மூலமா என்னென்ன திட்டங்கள், என்னென்ன சேவைகள் நடைபெற்றது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்போ 35 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், இதெல்லாமே கிட்டத்தட்ட 700 மாவட்டங்கள், அதுக்கப்புறம் துணை கிளை மாவட்டங்கள், இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியன் ரெட் கிராஸ் அப்படிங்கிற அமைப்பு மூலமா தான், இந்தியன் ரெட் கிராஸ்க்கு கீழே தான் நம்ம வந்து YRC யூத் ரெட் கிராஸ் கிளப், ஜூனியர் ரெட் கிராஸ் கிளப், இது எல்லாமே அதுக்கு கீழே தான் இயங்கிட்டு இருக்கு. அப்ப இந்தியாவோட குடியரசுத் தலைவர் இதோட தலைவரா இருப்பாரு. சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சர்கள் வந்து இதோட சங்க தலைவர்களா இருப்பாங்க. சரியா? அப்ப தேசிய நிர்வாகியாக 9 உறுப்பினர்கள், குழு உறுப்பினர்களா இங்க பிரிச்சு வச்சிருப்பாங்க. தலைவர், நிர்வாகிகள், 6 உறுப்பினர்கள், ஜனாதிபதிகளால வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கம் வெற்றிகரமா இன்னைக்கு 1920ல இருந்து 100 ஆண்டுகளை கடந்து இன்னைக்கு இந்தியாவில வெற்றிகரமா இயங்கிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த செஞ்சிலுவை சங்கமானது இருப்பதை எண்ணி நாம் ஒவ்வொருவரும் பெருமை கொள்ள வேண்டும். அப்போ அதுல வரக்கூடிய சில சேவைகள் என்னெல்லாம் செய்யறாங்க. அப்போ இந்த கொரோனா அப்படின்ற ஒரு காலகட்டத்துல மனித உயிர்கள் வந்து கொத்தாக நம்ம டிவில உட்காந்து, வீட்டுல உட்காந்து நாம பாதுகாப்பா டிவி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நமக்கோசரம் செவிலியர்கள், மருத்துவர்கள், தூய்மை பணியாளர்கள், செஞ்சிலுவை சங்க பணியாளர்கள், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா நோய் தொற்று காலகட்டத்துல தன்னோட உயிரையே பணையம் வச்சு நிறைய ஆட்கள் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியாம இருக்கு. அப்ப அவங்களோட உழைப்புகளுக்கு எல்லாமே நாம முதல்ல இந்த ஒரு பெரிய சல்யூட் போட்டே ஆகணும் நாம. அப்போ நிறைய டெட் பாடிஸ், அதாவது ஹாஸ்பிட்டல்ல இறந்த உடல்களை வந்து தன்னோட வீட்டுக்கு கூட எடுத்து போக முடியாத ஒரு சூழல், அந்த அளவுக்கு வறுமையான மக்களும் இருக்காங்க நம்ம ஊர்ல. அப்போ அந்த வறுமையான மக்களோட கடினத்தை, அதாவது அந்த இன்னலை போக்குவதற்கு இந்திய செஞ்சிலுவை சங்கம் சார்பாக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், அதாவது 155 377 இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்க குறிச்சு வச்சீங்க. அப்போ யாராவது தமிழ்நாட்டிலேயோ அல்லது எங்க வேணாலும் இறந்த மனித உடல்களை வந்து தங்களோட ஊர்களுக்கு எடுத்து செல்ல முடியல அப்படின்ட்டு நீங்க யாராவது உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். அப்போ பொதுமக்களோட இலவச அமர ஊர்தி வாகன சேவையை வந்து அவங்க தொடர்ந்து இந்திய செஞ்சிலுவை சங்கம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த கொரோனா தொற்று காலத்துல இலங்கையில் நடந்த போர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். கொரோனா காலகட்டத்துல அதே அளவு மக்கள் தொகை, அதுல சரிபாதி எண்ணிக்கையில மக்கள் கொன்று, அதாவது அந்த நோயால வந்து வீழ்ந்தவர்கள் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட அந்த பிணங்களை அடக்கக்கூடிய பைகளை வந்து செஞ்சிலுவை சங்கம் அவர்களுக்கு வந்து கொடுத்திருக்கு. உலகளாவிய ஒரு அமைப்புன்றதுனால எந்த பெரிய நிறுவனமா இருந்தாலும் இந்த சங்கம் மூலமாக தான் வந்து தங்களோட நிதிகளை கொடுப்பதற்கு மனம் ஏன்னா அரசியல்வாதிகளை நம்பி நம்ம பணம் கொடுக்க முடியாது. எங்க ஊர்ல, எங்க தொகுதியில ஒரு எம்எல்ஏ இருக்காரு, இந்தாங்க நீங்க ஒரு 1 லட்சம் வச்சீங்க, மக்களுக்கு நல்லா சேவை செய்யுங்கன்னு நம்ம கொடுத்துட்டு வந்தா அவங்க மக்களுக்கு தான் செய்யறாங்க அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியாது. மக்களுக்கு செய்யறாங்களோ அல்லது அவங்களோட தொண்டர் படைக்கு செய்யறாங்களோ, அது அரசியல் தொண்டர்களுக்கு செய்யறாங்களோ நமக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி நேரத்துல இந்த இளைஞர் செஞ்சிலுவை சங்கத்துக்கு நிறைய டொனேஷன்ஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, உலக மக்கள் முழுக்க கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அந்த பணம் தான் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சேவை செய்வதற்கு இவங்களுக்கு வந்து உதவிகரமா இருக்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல நடந்த அந்த கோரமான நிலநடுக்கம், நீங்க எல்லாருமே பள்ளிகள்ல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கீங்க அப்பெல்லாம். அப்ப அந்த கோரமான நிலநடுக்கத்தை நம்ம டிவியில பார்க்கறதுக்கு எவ்வளவு கடினமா இருந்தது. அப்போ அந்த மாதிரி டைம்ல செஞ்சிலுவை சங்கத்துல இருந்து இருக்கக்கூடிய அமைப்பினர்கள் வந்து இயற்கை சீற்றத்தை வந்து பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் சுனாமி காலகட்டத்துல வந்து நிறைய மக்களுக்கு உதவி செய்யறது, அதுக்கப்புறம் கொரோனா நோய் தொற்று காலகட்டங்கள்ல செய்த உதவிகள், இதெல்லாமே வந்து மக்களோட மக்களா இருந்து ஒரு அங்கமா இந்த செஞ்சிலுவை சங்க அமைப்பினர் இருக்கிறத நம்மளால டிவிகள்லயோ மீடியாக்கள் மூலமாகவோ நாம எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துட்டு தான் இருந்திருப்போம். அப்போ யாராவது அந்த மாதிரி சூழல்ல இருந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த டோல் ஃப்ரீ நம்பரை எல்லாருமே நோட் பண்ணிக்கிங்க.
ரெட் கிராஸ் அமைப்பின் நெகிழ வைக்கும் சேவை அப்படின்ட்டு நமக்கு வந்து இந்த செய்தி நியூஸ் பேப்பர்லேயே வந்த ஒரு செய்தி தான் உங்களுக்கு பார்வைக்கு எடுத்து வச்சிருக்கேன். அப்போ இந்தியாவில் இந்த சேவை வந்து தமிழ்நாடு ரெட் கிராஸ் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்போ திருநெல்வேலியில இருந்து ஒரு கொரோனா அந்த காலகட்டத்தில் திருநெல்வேலியில இருந்து ஒருத்தர் சென்னையில வந்து சேர்க்குறாங்க. ஆனா திருப்பி அந்த உடலை இறந்துடுறாங்க. அந்த உடலை எடுத்துட்டு போறதுக்கு அவங்களால முடியல. அப்ப அந்த மாதிரி டைம்ல வந்து அவரு என்ன பண்றது அப்படிங்கிற யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நண்பர் மூலமாக இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு அவங்க கால் பண்றாங்க. அதுக்கப்புறம் செஞ்சிலுவை சங்கத்துல இருந்து நேரடியா அவங்க வந்து பிணத்தை எடுத்துட்டு போற அளவுக்கு அவங்க உதவி செய்யறாங்க. அப்ப உடலை வந்து பதப்படுத்துவது எம்பார்மிங், அதுக்கப்புறம் உடலை காஃபின் பெட்டி, அதாவது அந்த பெட்டிகள்ல வைத்து பாதுகாப்பாக எடுத்துட்டு போகிறதுக்குரிய வழிவகைகள், அதுக்கப்புறம் ரயில்ல எடுத்துட்டு போறதுக்குண்டான அனுமதிகள், இது எல்லாமே அவங்களே அந்த அமைப்புக்காரங்களே வாங்கி கொடுப்பாங்க. சரியா? அப்போ மருத்துவமனையில வந்து இறந்தவர்களை வந்து 300 மீட்டர், அதாவது 300 கிலோமீட்டர் தூரம் எடுத்து செல்வதற்கு ஆம்புலன்ஸ் வசதிகள் வந்து இருக்கு. 300 மீட்டரை கடந்திருந்தா கண்டிப்பா ட்ரெயின்லயும் இந்த மாதிரி வசதி இருக்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். ஆனா நிறைய ஆட்களுக்கு வந்து இந்த வசதி இருக்கிறது தெரியறது இல்லை. ஆனா உங்களுக்கு இந்த கண்டிப்பா இந்த கருத்தரங்கு மூலமாக இந்த ஏன்னா மாணவர்களா இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய ரோடு ஓரத்துல ஆக்சிடென்ட் நடக்குது, கேட்பாரட்டு கிடக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த அமைப்புல இருந்து நம்மளே கொண்டு போய் நம்மளே உதவி செய்யணும். நிறைய ரத்த தானங்கள் செய்யணும், நிறைய கண்தான முகாம்கள் நாம வந்து அமைக்கணும். மருத்துவ முகாம்கள் நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் கொண்டிருந்தால் உங்களை இந்த இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் கண்டிப்பாக வாரி அணைத்துக் கொள்ளும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த சங்கத்துல இருக்கிறது நம்ம ரொம்ப பெருமை தான் படணும். சரியா? அப்போ இந்த பேப்பர்ல வரக்கூடிய ஒரு செய்தி தான் நம்ம இப்போ பார்த்தோம். அப்போ 300 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய சென்னை டு அவங்க திருநெல்வேலி வரைக்கும் இந்த உடலை கொண்டு போயிட்டு திருப்பி அங்கிருந்து உடல்களை கொண்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது எல்லாமே அவங்க வந்து செஞ்சிலுவை சங்கத்துல இருந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய அந்த ஆம்புலன்ஸ்ல எல்லாமே நீங்க அந்த குறியீடு நீங்க பார்க்க முடியும். அப்ப இந்த அமைப்பு முதல்ல வேர்ல்டு வார்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு குதிரை ஆம்புலன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்கிறோம். நிறைய ஆம்புலன்ஸ்ல நிறைய வகைகள் இருக்கு. 2 வீலர்ல கூட ஆம்புலன்ஸ் இருக்கு. அப்போ குதிரைகள்ல வந்து 2ஆம் உலகப் போர்ல நம்ம முதல்ல ஒரு பிக்சர் பார்த்தோம். 2ஆம் உலகப் போர் 1ஆம் உலகப் போர்லாம் வந்து பாத்தீங்கன்னா குதிரை வண்டிகள்ல கொண்டு வந்து அந்த இறந்த உடல்களை எடுத்துட்டு போயிட்டு பதப்படுத்துவது, அவங்களுக்கு உதவி செய்வதற்கு மருத்துவ உபகரணங்களை கொண்டு வரதுக்குலாம் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வந்து அவங்க தொடர்ந்து பயன்படுத்தியதை நம்மளால அறிந்து கொள்ள முடிகிறது. அதுக்கப்புறம் ட்ரெயின் ஆம்புலன்ஸ், மிகப்பெரிய ஒரு பகுதிக்கு மருத்துவ உதவிகள் தேவை அப்படின்னா நம்ம வந்து நிறைய இந்த ட்ரெயின் ஆம்புலன்ஸ் இருக்கிறத நமக்கு புதுசா இப்ப இந்தியாவில் SOS அமைப்பு மூலமாக உருவாக்கி இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ இது எல்லாமே அதுக்கப்புறம் ஏர் ஆம்புலன்ஸ் கூட இப்போ இருக்கு. அப்ப இந்த நம்பர் நீங்க டோல் ஃப்ரீ நம்பர் தான். இது ஏதாவது இயற்கை பேரிடர் சமயங்கள்ல ஏர் ஆம்புலன்ஸ் நம்ம வந்து இப்ப சுனாமி காலகட்டங்கள்ல நிறைய தமிழ்நாட்டுல ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாக தான் வந்து அந்த பகுதியை வந்து கண்காணித்து ஏதாவது மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்களா. இன்னைக்கு கூட கேரளாவில் நிறைய வெள்ளம் சூழ்ந்த பகுதியை நம்மளால போய் பார்க்க முடியாது. அப்ப அங்க ஏதாவது உதவிகள் தேவை அப்படின்னா கண்டிப்பா இவங்க இந்த வகை ஊர்திகளை தொடர்ந்து அவங்க பயன்படுத்தி போயிருப்பாங்க. இன்னொரு நெகிழ்ச்சியான விஷயம், அப்போ இளைஞர் செஞ்சிலுவை சங்கம்னா வெறும் வந்து நம்ம சேவைகள் மட்டும் செய்வது கிடையாது. அப்போ ஒரு மதுரையில ஒரு அம்மா ஓட்டு போடுறதுக்கு ஆசை இருக்கு, ஆனா அவங்களால எழுந்து நடக்க முடியல. அப்போ அந்த சேலத்துல அந்த மதுரை மாவட்ட கலெக்டர் தான், எல்லா மாவட்டங்களோட கலெக்டர் தான் அந்த செஞ்சிலுவை சங்கத்தோட தலைவராக இருப்பார், ரெட் கிராஸோட யூனியன். அப்ப கோபாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு செயலாளர் மூலமாக ஒரு மூதாட்டியை வந்து ஓட்டு போறதுக்கு அவங்கள வந்து உட்கார வச்சு கொண்டு போயிட்டு ஓட்டு போட வச்சிருக்காங்க. அப்ப இது ஒரு சேவை தான். சரியா? அப்போ பெரிய சேவையில இருந்து சின்ன சேவையில இருந்து இப்போ இதுலயே வந்து நீங்க பாரபட்சம் இன்றி ஏழை பணக்காரர்கள் பாரபட்சம் இன்றி எப்படிலாம் அவங்க வந்து தங்களோட கொள்கைகளை எப்படி நிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பேப்பர் தினமலர்ல வந்த ஒரு செய்தி அறிக்கை மூலமாக நம்மளால உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்போ இளைஞர் செஞ்சிலுவை சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா வெள்ளை அல்லது செந்நிற உடைகளை அணிந்து கொண்டு இந்த மாதிரி இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளை வந்து நம்ம சேவை செய்வதற்கு எங்க வேணாலும் நம்ம போகலாம். அப்ப அதிகாரிகள் நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நம்ம வந்து உண்மையாலுமே இந்த கொரோனா காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த உடைகள் அணிந்து கொண்டு நிறைய ஆட்களை மீடியாக்கள்ல வந்து நாங்க கூட வந்து பார்த்திருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வென்டிலேட்டர் பிரச்சனை இப்போ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா சுவாச கருவிகள் இல்லாம நிறைய உயிர்கள் வந்து மடிந்து, அப்போ நேரடியா வந்து பணத்தை வந்து செஞ்சிலுவை சங்கம் மூலமாக வழங்கிய அந்த பணம் உதவித்தொகை இப்போ இந்தியாவுக்கு அந்த
இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய அந்த தலைமையகத்துல வந்து அமெரிக்க தூதர் கென்னத் ஜஸ்டின் 100 வெண்டிலேட்டர்கள் வந்து வாங்கறதுக்கு உண்டான அந்த தொகை சங்கம் மூலமா தான் அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா அரசியல்வாதிகளை நம்பி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது மக்களுக்கு போய் சேருமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரி இந்த மாதிரி நிறுவனங்கள் அமைப்புகள் இருக்கும்பொழுது உலகளாவிய நிதிகள், உலகளாவிய தொண்டு நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து பணிபுரிவதற்கு இந்த சங்கம் கண்டிப்பா வந்து பயன்படுவதை நாம் வந்து இந்த செய்திகள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. 2வது சுனாமி காலகட்டத்துல 2004 வந்து தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, இந்தியா, இலங்கை, மாலத்தீவு போன்ற நிறைய பகுதிகளில் 2,00,000க்கும் மேற்பட்ட உயிர்களை வந்து அது குறிச்சிருக்கு. அதாவது குறிக்கிறதுல நிறைய இவ்வளவு மக்கள் வந்து இருந்திருக்காங்க, நிறைய உடைமைகள் இருந்திருக்காங்க, கை கால்களை இருந்திருக்காங்க, உயிர்களை இருந்திருக்காங்க. அப்போ அந்த மாதிரி காலகட்டங்கள்ல ஐநா சபையோட சேர்ந்து இளைஞர் செஞ்சிலுவை சங்கமானது உலகளாவிய இந்த அமைப்பு மக்களுக்கு திறம்பட தங்களோட செயல்பாடுகளை வந்து செஞ்சிருக்காங்க. அப்போ அந்த எண்ணம் நம்ம தெருவில் இறங்கி நம்ம வந்து அதுக்குன்னு நம்ம உயிரை பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ரத்தத்துல கலந்த அந்த மனித நேயம் மட்டும் இருந்தா போதும். அந்த மனித நேயத்தை நாம் இந்த சங்கம் மூலமாக இணைத்துக் கொள்வதன் மூலமாக நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிலையை நம்மளால் அடைய முடியும். அதுக்கப்புறம் இது இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப போர்க்காலங்கள்ல அவங்க வந்து இந்த அமைப்புக்காரங்க, அதாவது பத்திரிகைக்காரங்களும் எவ்வளவு தான் வந்து போர்க்காலங்கள்ல யாரும் இருக்க பொதுமக்கள் போனா அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரி உடைகள் அன்னைக்கு கொண்டு இந்த அமைப்பு மூலமாக நாம ஒரு போகும்போது நம்மளை அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது மனிதநேய அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அப்ப மக்களுக்கு வந்து அந்த மாதிரி காலகட்டங்கள்ல மருத்துவ உதவிகள், மருத்துவ முகாம்கள் போட்டு நிறைய தொண்டாற்றக்கூடிய ஒரு அமைப்பா இந்த அமைப்பு இருந்திருக்கு. போர்க்காலங்கள்ல இறந்த மனிதர்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க விசாரித்து அவர் என்ன ஊர் அப்படிங்கிற உலகம் முழுக்க இருக்கக்கூடிய படங்களை தான் அவங்களுக்கு நான் எடுத்து தொகுத்து கொடுத்துருக்கேன். சரியா? அப்போ அந்த ஆட்களுக்கு வந்து மருத்துவ உதவி அந்த ஸ்பாட்லேயே வந்து என்னென்ன தேவையோ அவங்களுக்கு உண்டான முதலுதவிகள் செய்யக்கூடிய பயிற்சிகள் அவங்க தொடர்ந்து பெற்றிருப்பாங்க. சரியா? அப்போ வெள்ளப்பெருக்கு, இயற்கை பேரிடர் காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மக்களோட மக்களா இறங்கி கண்டிப்பா இவங்க வந்து ஏதாவது ஒரு பணிகள்ல செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அதைதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த நோய் தொற்று காலத்துல எவ்வளோ நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அனாதைகள், வறியோர்கள், உணவு இல்லாம நிறைய ஆட்கள் இருந்திருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இடத்துலயும் இவங்க வந்து நம்ம அமைப்பு மூலமாக குறிப்பா இந்த தமிழ்நாடு மனிதநேயம் மிக்க ஒரு பூமியா இந்த தமிழ்நாடு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். மன்னர்கள்ல இருந்து புலவர்கள்ல இருந்து எல்லாம் வாரி வாரி கொடுத்திருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி காலகட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து களப்பணிகள் மூலம் தங்களோட பணிகளை மிக சிறப்பாக செய்திருக்கிறத வந்து பார்க்க முடியும். அப்போ ரெட் அலர்ட் அப்படின்னாலே அந்த பகுதிக்கு போறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. இப்போ கேரளாவில் ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், கிரீன் அலர்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேரிடர் காலங்கள்ல இந்த பக்கம் யாரும் போகாதீங்க. அப்போ ரெட் அலர்ட் இருந்தாலும் இவங்க வந்து தன்னோட உயிரை பணையை வச்சு இந்த நாட்டு மக்களுக்கோசரம் தங்களோட உயிர்களை பணையம் வைத்து செய்யக்கூடிய ஒரு சேவையா இந்த மகிழ்ச்சிகரமான சேவையில ஈடுபட்டு இருக்காங்க. சரியா? அப்ப அதுதான் நம்ம இப்போ வந்து பார்க்க முடியுது. இந்த தொற்று காலங்கள்ல மக்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு வழிவகைகள் செய்வதில் இந்த சங்கம், இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் ரொம்ப அதிகபட்சம் தங்களோட பங்களிப்பை வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் ஒவ்வொரு பள்ளிகள்லையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வரக்கூடிய அந்த விழாக்களை இந்த அமைப்பு மாணவர்கள் மிகச்சிறப்பாக வாலண்டியர்ஸா இருந்து வழிநடத்தக்கூடிய விஷயங்களை நீங்க கூட பார்த்துருக்கீங்க. வெண்ணிற உடைகள் அணிந்து கொண்டு ட்ரம்ஸோட நம்ம வந்து இப்படி இந்த விழாவை வந்து வழிநடத்துறோம். மற்ற மாணவர்களை வந்து நெறிப்படுத்துவது, விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்பா பள்ளி கல்லூரிகள்ல செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதுல எல்லாருமே நீங்க கண்டிப்பா மெம்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். NSSல இருப்பீங்க, NCCல இருப்பீங்க, எல்லாருமே நல்ல அமைப்பு தான். மற்ற அமைப்புக்கும் இதுக்கு கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. சரியா? அப்போ அந்த இவ்வளவு நாள் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் ஹென்றி டூனட் யாருன்னு தெரியல. அப்போ இவங்க ஹென்றி டூனட்டோட அந்த பிறந்த நாளை தான் நாம வந்து சர்வதேச செஞ்சிலுவை சங்கமாக நம்ம வந்து தொடர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஜாதி, மத, இனப்பு அந்த பேதமின்றி எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு தன்னலமற்ற ஒரு சேவையை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த அமைப்பை முதல்ல தொடங்கிய நிறுவனர் உயர் திரு ஹென்றி டூனாட் அவர்களோட பிறந்த நாளை தான் நம்ம வந்து உலக செஞ்சிலுவை சங்க தினமா நாம வந்து மே 8ஆம் தேதி நாம தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். உலகம் முழுக்க இவரோட புகழ்
எங்கேயுமே பரவாத இடமே கிடையாது. உலகம் முழுக்க இவரோட காலடித்தரம். இவர் இறந்தாலும் இன்றும் இவரோட சேவை எண்ணம், இவர் விதைத்த விதையானது தொடர்ந்து விதைத்து உலகம் முழுக்க பரவிட்டு தான் இருக்கு. நிறைய அமைப்புகள், அதாவது நிறைய நாடுகள்ல இவரோட சேவைகளை பாராட்டி தபால் தலைகள் வெளியிட்டு இருக்காங்க. அப்ப அதோட கலெக்டிவ் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பிரான்ஸ், சார்க் போன்ற நாடு, அதுக்கப்புறம் வந்து மொனாக்கோ, அல்ஜீரியா, அதுக்கப்புறம் வியட்நாம், அதுக்கப்புறம் இந்தியன் ரெட் கிராஸ், அவங்க இந்தியாவிலையும் வந்து கடைசியா இருக்கக்கூடிய படம். இந்திய நாடால அமைக்கப்பட்ட ஒரு தபால் தலை. அதுக்கப்புறம் கொரியா, அதுக்கப்புறம் கொலாஸ்கா, இன்னும் நிறைய நாடுகள் இருக்கு. அப்போ இவரோட பிறந்தநாளை முன்னிட்டு, அப்போ நூற்றாண்டு முன்னிட்டு இவரோட சிறப்புகளை வலியுறுத்தி நோபல் பரிசு நிறைய இருக்காங்க. 3 நோபல் பரிசு இவங்க கைப்பற்றியிருக்காரு. அப்ப இந்த சிறப்புகளை கொண்ட மனிதருக்கு உலக நாடுகள் வந்து மதிப்பு செலுத்தும் விதமாக அந்த நாடுகள்ல நிறைய அஞ்சல் தலை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதோட பட்டியல் தான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம். 2வது முதலாம் உலக போரின் போது செஞ்சிலுவை சங்க தாதிகள், அவங்க இந்த பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாம்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தபால் தலை அப்படின்னா ஸ்டாம்ப். அப்ப அவங்க இந்த அமைப்பு மூலமாக செய்த பணிகளை பாராட்டும் விதமாக பிரான்ஸ் நாடு மூலமாக இதை நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்ப உலகம் முழுக்க இது வந்து ஒரு சாதாரண அமைப்பு கிடையாது. கண்டிப்பா மாணவர்களாகிய நீங்கள் பள்ளிகளுக்கு, கல்லூரிகள்ல இந்த அமைப்புல கண்டிப்பா நீங்க வந்து இருந்திருப்பீங்க. அப்போ ஒவ்வொருவருக்குள்ளேயும் கண்டிப்பா இந்த உணர்வானது செஞ்சிலுவை சங்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். தொடர்ந்து ஒவ்வொருவரும் நம்ம இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தரும் யாருக்காவது நம்ம வந்து கண்டிப்பா பயனுள்ள வகையில இருக்கணும் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை உங்கள் மனதில் நீங்க கண்டிப்பா நிலைநிறுத்தணும். அது மூலமாக தான் இந்த உலகத்துக்கு நாம வந்து நம்மளை அடையாளப்படுத்த முடியும். சரியா? அப்ப இருக்கரம் கூப்பி வணங்குவதை விட ஒரு கரம் நீட்டி உதவுவது உன்னதமானது என்ற உயரிய நோக்கத்தோடு உயரே அந்த நோக்கத்தை வந்து உங்களுக்கு உணர்த்துவதுதான் இந்த இளைஞர் செஞ்சிலுவை சங்கம். வீதியில் விழுந்தோரை, வேதனையில் துடிப்போரை, ஆபத்தில் இருப்போரை கரம் கொடுத்து காத்திடுவோம், காருண்யம் போற்றிடுவோம், மலரட்டும் எங்கும் மனிதநேயம், மகிழட்டும் மனித உள்ளங்கள், வாழ்க செஞ்சிலுவை சங்கம், வளர்க செஞ்சிலுவை சங்கத்தின் மனிதநேய சிந்தனைகள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த எனக்கு நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக மாணவர்கள் கருத்தரங்கம் அப்படின்ற ஒரு புதிய நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரியஸ் அப்படின்னு ஒரு யூத் ரெட் கிராஸ் கிளப் மூலமாக இந்த தொடர் நிகழ்வானது நடைபெற போகின்றது. ஒவ்வொரு மாதமும் மாதாந்திர கருத்தரங்க நிகழ்வாக இந்த அமைப்பானது இருக்க போகிறது. ஒவ்வொருவரும் நீங்க ஒவ்வொரு தலைப்புல பேசுவதற்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா இந்த இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் உங்களுக்கு கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்களே, வாருங்கள், இளைஞர் செஞ்சிலுவை சங்கத்தில் இணைந்து ஒன்றாக பயணிப்போம், பணிபுரிவோம், மனிதநேயம் போற்றுவோம். நன்றி. Thank you for your valuable time with us, sir. So it could be useful for the first year to approach YRC. மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். ஒரு சின்ன காணொலி, இந்த இளைஞர் செஞ்சிலுவை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த சங்கம், உலக செஞ்சிலுவை சங்கம் ஒவ்வொருத்தரோட அந்த அமைப்புல இருக்கக்கூடிய இந்த காணொலி காட்சி மூலமாக உலகளாவிய இந்த அமைப்பானது எந்த அளவுக்கு பிறந்திருக்கிறதை நம்ம பார்ப்போம். When I tell people I work for the ICRC, they often look at me a bit blankly. You know, I say, Red Cross, Red Crescent. Oh, they say, are you a doctor? No, I tell them, I'm not a doctor.
We do have doctors and nurses, although that's just one part of what we do. So what do you do? They ask. Well, have you heard of the Geneva Conventions? Of course, said one guy. But what does it mean in real terms? And I thought for a minute and then I said, it means that whenever there's an armed conflict, we can be there to help. It means that the people who've had to flee their homes because of fighting can have access to clean, drinkable water and food. It means that children who were separated from their families in conflict areas can be reunited with them again. It means that when visiting detainees, we try to ensure they are kept according to international standards, with dignity and without fear of ill treatment. And how do you do all that? He asked. Well, my more than 13,000 colleagues operate in more than 80 countries around the world. But we don't do it alone. We work together with the national societies of the Red Cross and Red Crescent. Our activities can take us deep into urban centers or out to remote rural areas. Our impartiality, independence and neutrality allow us to touch upon highly sensitive topics. Much of this work we actually do in peacetime. But then armed conflict creates so many new kinds of needs, many of them not immediately visible, such as for psychosocial support, protection against sexual violence, or education on the dangers of anti-personnel mines. We work together with the people we assist, helping them improve their own livelihoods. So whatever their past, they have a future to look forward to. That is humanity in action. Here comes the new innovation. On behalf of our YRC Club, we have started student webinar series. This is our first webinar series. The webinar series is to encourage the students to take a seminar or to give a talk about particular topic. Students who are interested can give their names to Dr. Dhinesh, YRC Programme Officer. A little progress each day adds up to big result. I would like to call upon Kavya from III-B.A. Sociology, YRC Club Secretary, to deliver the annual report of 2019 to 2021. Good afternoon to the excellences. Youth is not immortality. More than anything, youth is the power to make choice. Here is the annual report of the YRC Club for the academic year 2019 to 21. YRC Club of VETIAS family was formed in the year 2019 and still running actively by the YRC Chief Advisor, Faculty Coordinator and YRC volunteers. Totally, 20 activities were conducted for the students' benefit on generic and specific important day topics. The activities are: initially on August 28, 2019, district level Geneva Convention Day electuation competition was held at YRS Day Gobi Arts and Science College. Second, on September 13, 2019, World First Aid Day was celebrated with renowned pediatrician Dr. S. Kadirvel from Sudha Hospital. Third, on September 27, 2019, Tree Plantation Day was celebrated by commencing each one plant one with initiator Dr. N. Maragatham. Fourth, on October 2, 2019, Clean India Rally was conducted as a tribute to Mahatma Gandhi's birth anniversary. Fifth, on January 25, 2020, National Voters Day. A special awareness program and lecture was delivered by Dr. K. Parthasarathy. 6th, February 10, 2020, an awareness drive on coronavirus was organized. Guest Dr. K. Sangeeta, Assistant Professor, Vinayaka Mission Medical College and Hospital. 7th, on February 19, 2020, blood donation camp in memory of late founder, president and late founder secretary Vellalar Education Trust. 60 units of blood were donated by the students volunteers of PEKIAS. 8th, on February 27, 2020, hair donation drive was organized for offering wings made of natural hair to underprivileged cancer patients. 9th of March 11, 2020, a classroom awareness drive on coronavirus was organized. Dr. D. Dhinesh, YRC coordinator, has explained about the COVID preventing methods to students and faculties. 10th of March 15, 2020, free medical camp service was organized for Kasianna Counter Hospital's first anniversary. 11th on October 1st, 2020, YRC Club second inauguration held by Dr. M. Raju, District YRC Organizer, Erode. He oriented the students on Youth Red Cross Society.
12th on October 5th and 16th, 15th and 16th, 2020, Dr. APJ Abdul Kalam and Youth Awakening Day program. Elocution, e-debate, e-quiz was conducted for the students of all schools and colleges. 13th on November 7, 2020, National Cancer Awareness Day program was organized with Dr. Silamachelvi, founder and managing director of Vamsam Fertility Research Center, Coimbatore. 14th on May 8, 2021, World Red Cross Day program was organized with Dr. K. Sangeeta, Assistant Professor of Pathology, Vinayaka Missions, Kribananda Warrior Medical College, Salem. 15th program on May 29, 2021, Anti-Tobacco Day. Program was organized with Dr. D. Naganandan, District Program Officer, Tamil Nadu. And for this academic year, we had 4 activities. They are initially August 12, 2021, International Day, Youth Day. Webinar was conducted on youth used less or useless with Dr. Shakila Matthew, Dean Academics, HOD, Department of English, VETIAS College. Second on September 10th, 2021, World Suicide Prevention Day. E-essay writing competition and e-drawing competition was conducted on Create Hope, Not Hurt. Third on September 15th, 2021, competition in observance of World First Aid Day was conducted. Fourth on October 12th, 2021, e-quiz contest on observance of International Day of Girl Child was conducted for the students. Thank you. Thank you, Kavya. The greatest achievements are those who benefit others. Now I would like to call upon K.Logaprabhaa from 3rd BA Sociology to explain the benefits of being in YRC. A pleasant good afternoon and warm wishes to one and all gathered here. I am K.Logaprabhaa from 3rd BA Sociology, and I am before you to give a short glimpse about YRC, its main purpose and how it's beneficial for the students' community. YRC, Youth Red Cross. It was started by Jean-Henri Dunant in 1863 in Switzerland. It is a universally accepted, internationally identified voluntary relief, humanitarian service organization which is spread worldwide. What limit of age group can avail this organization is that especially college students and people between the age group of 18 to 30 years. Why so young people alone? There is a reason behind it. The young people tend to have more energy and more potential, and thus the organization make use of them and will channelize and guide these people to deliver service-related humanitarian actions in the society. The main purpose of this organization is to inform their youth members about their roles and responsibilities and encourage them to contribute to the society. It creates various awareness generation programs like Swachh Bharat, cleaning hospitals, sanitation, and organizes various camps and rallies related to health and disaster management. How to prevent a disaster and also how to manage it when a disaster has happened. It will promote humanitarian principles and values among their community members. They inculcate a spirit of service in the hearts of their members. The benefits for students joining this organization are: it strengthens the bond of friendship among its members, that's creating a strong positive team spirit. It acts as a platform where you can enhance your leadership quality by taking lead in activities and programs organized by the YRC Club. Not only leadership skills, but also your communication skills, interpersonal skills, and listening skills is also developed. It enriches the knowledge level of the people by giving them awareness about various things that is happening in the society. And through organizing various competition, they bring out their people's creativeness. They assign tasks to their members to enhance their problem solving skills. It enables one to have a good exposure with diverse group of people from different backgrounds and perspectives, where learn, unlearn, and relearn process takes place within an individual, which automatically leads to overall capacity building of that individual. The interesting thing is that being a member of YRC, you do a variety of activities and tend to develop various unique skills. And this stands as an exclusive thing to add and to expand your skills in your resume. Last but not least, you'll be able to give back to the community where the real service lies on, and thus you gain a practical experience and a practical knowledge. Service to others is the rent you pay for your room here on earth. So the best way to find yourself is to lose yourself in the service of others. Join hands with YRC team
to make a positive difference you want to see in the society. Thank you. The happiest people I know are those who lost themselves in the service of others. Now I would like to call upon Deeptika from 3rd BA Sociology to give a speech on social service. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சமூக சேவை. சமூக சேவைங்கிற வார்த்தைக்கு ஒரு வரையறையே கிடையாது. அந்த வார்த்தையே வரையறையற்றது. அதற்கு வயதில்லை, மதம் இல்லை, மொழி இல்லை. உலகத்தில் இருக்க அத்தனை மதமும் சொல்வதெல்லாம் மனிதத்திற்கு திருப்பி கொடு, அன்பை கொடுங்கள், அததான் சொல்றாங்க இல்லையா? இந்த சமூக சேவையும் சமூக பணியும் எதிலிருந்து தொடங்குது? சமூக அக்கறை அப்படிங்கிற ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்குகிறது. இந்த சமூக அக்கறை எங்கிருந்து தொடங்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு தனி மனிதன் இருந்து தொடங்குது. தனி மனிதனையும் சமூகத்தையும் நம்மளால பிரிக்க முடியாது. அதே சமயம் சமூகத்தையும் தனி மனிதத்தையும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. இதற்கு இடையில ஒரு பாலமா அமைவதுதான் இந்த சமூக சேவைங்கிறது. இத அழகா 2 வரிகள்ல திருவள்ளுவர் சொல்றாரு. தாலாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. இதற்கு பொருள், சம்பாதித்தது எல்லாமே, ஒரு மனிதன் உழைத்து சம்பாதித்தது எல்லாமே உழைக்க முடியாம இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தரக்குதா அப்படின்னு சொல்றாரு. இதுதான் சமூக சேவை இல்லையா? சின்ன சின்ன விஷயங்கள்ல தொடங்கி, நம்ம போறப்போ ஒரு குழாயில தண்ணி சொட்டுட்டு இருந்ததுன்னா அதை நிறுத்ததுல இருந்து தொடங்கி, ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம வேலை பார்க்கிற இடத்துல நம்ம உதவி செய்யறதுல இருந்து எல்லாமே சமூக சேவையா நம்ம கருதிக்கலாம். சமூக சேவைக்கும் உதவிக்குமே வேறுபாடுகள் உண்டு. அந்த உதவியை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா அதை நம்ம சமூக சேவைன்னு சொல்றோம். அதுல ஒரு சமூக அக்கறை இருக்கணும். இத மேத்தா அவர்கள் சொல்றாரு, எழுத்து விதைகளை இதய மண்ணில் தூவினால் செழித்து வளர்வது தனி மனிதன் அல்ல, சமுதாயம் அப்படின்னு சொல்றாரு. எழுத்து விதைகள்னு இங்க சொல்றது நல்ல வார்த்தைகளை சொல்றாரு. அறுவை கொடுப்பதும் கூட தான் சமூக சேவை. நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம பகிர்ந்து கொள்ளணும். அதிலிருந்து தொடங்குவதுதான் சமூக சேவை. தனி மனித மகிழ்ச்சியில் இருந்து சமுதாய மலர்ச்சி வரை தொடர்வதுதான் இந்த சமூக சேவை என்பது. சமூக சேவைக்காக ஒரு சின்ன கவிதை. யார் மனிதன்? கடவுள் படைத்தவனோ, அவரவர் கண்களுக்கு பொருந்தியவனோ, காலத்தை கடத்துபவனோ, காலத்தால் எழுந்தவனோ, கனவுகளே காண்பவனோ, கனவுகளால் காரியவாதியானவனோ, இவைக்கெல்லாம் விடையுண்டோ, அதற்கும் விடையில்லை. இவைக்கெல்லாம் விடையுண்டோ, அதற்கும் விடையில்லை. ஆனால் அவன் அடைத்து வைத்த பெட்டியான சமூகத்தின் வினாக்களுக்கு வானுயர்ந்த விடையுண்டு, சமூக சேவை வழி. சூரியன் ஒளி தூவினால் இடமெல்லாம் ஒளிமயமாவதில்லை. மனிதன் வாழும் இடமெல்லாம் மனிதாபிமானமும் பிறப்பதில்லை. சூரியன் ஒளி தூவும் இடமெல்லாம் ஒளிமயமாவதில்லை. மனிதன் வாழும் இடமெல்லாம் மனிதாபிமானமும் பிறப்பதில்லை. அறிவும் சேவை, அமைதியும் சேவை, அத்தியாவசியமும் சேவை, ஆசைகளும் சேவை. சாதியோ மதமோ அறிவதில்லை, மனமும் மகிழ்ச்சியும். சாதியோ மதமோ அறிவதில்லை, மனமும் மகிழ்ச்சியும். அத்துணை மனிதமும் மனதினுள் தூங்குவது ஏன்? நிழல் தரும் மரத்திற்கு நிழலுண்டு, மேகம் நின்று போனாள். நிழல் தரும் மரத்திற்கும் நிழலுண்டு, மேகம் நின்று போனாள். மனிதனும் சமூகமும் ஒன்றா வேறா? ஒன்றுமல்ல வேறுமல்ல, சமூக சேவை என்ற நிழலினாலே. மனிதனும் சமூகமும் ஒன்றா வேறா? ஒன்றும் அல்ல வேறுமல்ல, சமூக சேவை என்ற நிழலினாலே. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். நன்றி தீப்திகா, மிக்க அருமையாக சமூக சேவை பற்றி கூறினீர்கள்.
Giving is not just about making donation, it is about making a difference. Now I would like to call upon Lekajeyani from 3rd B.A.SOCIOLOGY CA to give a speech on awareness about eye donation and blood donation. Thanks, Kavya, for inviting me. Hello, friends. I'm going to talk about blood donation and eye donation. Let me keep it short. I will explain about blood donation first. Blood is the most precious gift that anyone can give to another person. Blood is the largest part of the human body after water. The red fluid is the essence of human life. But life is unpredictable. No one knows what will happen next in their life. In case the worst happened in your life, the lack of blood become easier to make up a generous blood donation. A decision to donate your blood can save a life, or your blood is separated into its important components called red cells, platelets, and plasma, which can be used individually for patients with specific conditions. Blood blood bank delivers the lifeblood from the deity blood donor and deliver it towards. Every donation you make saves up to 3 lives. Blood donation is a task which doesn't have any bad impact. Next, I'll talk about eye donation. Eye donation is an act of donating one's eyes after the person's death. It is an act of charity purely for the benefit of the society, is totally voluntary. Eyes are one of the most important sensory organ in the human body because it renders vision of the power to see. Visually impaired people felt that their life is incomplete as they put touch, feel and smell things but can't see it. Statistics shows that there are 15 million blind people in India and out of this 6.8 million people are suffering from corneal blindness. Only corneal blinds can be benefited through this process. Donated eyes can be used to restore vision in people who are suffering from corneal blindness. From each pair of donated eyes, 2 blind people will get vision and light into their life, thus making it more divine. Finally, I just want to end with a quote. விழிகளை எரிக்க வேண்டாம், புதைக்க வேண்டாம், விதைத்துச் சொல்வோம். Thanks for the opportunity. Thank you. Thank you, Leka. Poverty is the root of all evil. Now I would like to call Harini from 3rd BA Sociology to deliver a speech on poverty eradication. Good afternoon to one and all gathered online, my dearest juniors and my dear friends. And now I'm going to say about poverty. As we all know, poverty is the parent of revolution and crime. And it's our duty and responsibility to eradicate poverty all over India since it was emerging in our India and all over the world. So we can't stop those things. So we can see a little perspective on what poverty is and what are the types and how it causes and the effects and the things we come up across those things. Next. So, perspective on poverty. You may all know that what is poverty and what is your perspective on poverty. So, this is what you had to say on poverty. The people and the children and the young people and the old people suffer from poverty in rural areas and also in tribal villages and also in urban areas because of the lack of basic amenities and the basic facilities for them. Next. So, we have celebrated the International Day for the Eradication of Poverty on 17th October. The International Day for the Eradication of Poverty the is based on the eradication of poverty all over the world. So, an opportunity to acknowledge the effort and struggle of people living in a poverty. So, the chance for them to make concerns here also. So, this kind of poverty has come to the point of the government in the year of 1992, and they declared that they in that year as International Eradication Day of Poverty.
So in 1987 in France, they had started to follow this kind of eradication day. Next. So we can have a perception on what poverty is. Actually, many people have different perspective on poverty, but they have a single basic thing that this is poverty. So I like to share those things before you. Next. So what is poverty? So poverty is a state or condition in which person or community lacks the financial resources and essentials for a minimum standard of living. So the people who have low level of income and they can't even satisfy their basic needs, that is for their food and for drinking water and to keep them clean, is difficult for them. So that people were considered as they were living in the poverty. So poverty means that the income level from the employment is so low that they lack basic human needs, and they suffer from those things. Then the poverty stricken people and families might go without proper housing, clean water, healthy food, and medical attention. Each nation may have its own threshold that determines how many of its people are living in poverty. So poverty is nothing but they lack basic needs than the income they are getting or than they were doing the expenses in their own life. Next. So we had seen about what is poverty, and now we should know about why this kind of poverty is arising and what are the causes of it, how the people are suffering from it, and why they can't come up of this. So we will see about that in the next. So causes of poverty. First one is overpopulation. So when too many people live in same geographical location, they can't even get the resources satisfiedly and fulfilly. So these chances are that the resources are not always going to be enough to support everyone. So even without formal employment, those who are land can cultivate crops for land and sale, but due to overpopulation they can't even get their basic needs and resources. So due to this overpopulation they can't even get jobs for all the people, and the government can't grant the jobs for everyone. So this is one of the causes of poverty. Then comes the illiteracy. So lack of education can lead to poverty in different ways. When people go to school, they become equipped with skills and techniques that make them employable. They can thus earn good incomes and lead a good life. Education open a path to success even for the people who are born into low income families. So illiteracy is a kind where the individual lacks their basic education and didn't even know about what is happening in the society. So this is one of the cause of it. Then comes casteism and untouchability. This is one of the basic thing that is followed primitively, that is caste systems deny those who are considered as less worthy a fair shot at success. So it means that if one is born into the wrong caste or not wrong caste or one of the basic lacked caste, so those people are lacked giving their own rights and responsibilities. So this is a big issue, that is casteism and untouchability, which causes poverty. Then comes gender inequality. This is still a major problem in even the 21st century, even though there have been some remarkable improvements in addressing the issue of gender equality. A lot of challenges still exist in our areas. So the failure to educate girl child by several communities around the world condemns their life to poverty. Even now, many of the people are not even making their girl child to study, and they were forcing their child to marry and do their own works. Then comes economic inequality. So this unequal distribution of wealth, especially in countries where the ruling elite come from a certain region, usually leaves those who are not represented in government dwelling in poverty. So this creates a cycle of poverty and several many economic problems in the nation. Then comes natural causes. This is one of the basic things that made the people to suffer from poverty. Environmental and geographical factors may also cause poverty, that is flood, earthquake, droughts, and economic things, and they lack economic incomes, so they suffer from poverty.
and they also lost their business, source of income, and houses as a result of natural disasters. Then comes labor exploitation. So, unethical business practices like labor exploitation also result in poverty. There are business owners who, in a bid to increase the profit margins, pay workers very little amounts of wages, and so as they accumulate wealth, the poor people who break blood and sweat while earning their money live in very poor positions. Then comes unorganized loans at higher rate of interest. So by providing low income to the people who are living in the villages, they suffer from this more, and the unorganized loans can leave the borrower worse off than he or she was before taking the credit facilities. Then wastage of resources. So improper utilization of resources by government agencies and individuals can later lead to poverty, and people who initially rich can also become poor through this wastage of industry. So these were some of the causes of poverty. Next. Then comes effects of poverty. So what are the effects when poverty occurs? And those things were discussed in this slide. So it hinders the economic prosperity of the nation. That is, the economic growth of countries mostly driven by the business ventures of its citizens. If many of them are poor, then the country will be underdeveloped. Then comes crimes. So these crime rates are usually higher in areas or countries with high level of poverty compared to those experiencing rapid economic growth and good amounts of income per household. Then comes malnutrition and health problems. So due to poverty, many people can't even get their basic needs. So in that time, how they will take care of their own health? So because of that, this malnutrition and health problems arise. That is, the poor living condition may also cause diseases. Then lack of basic amenities. So important public amenities like good drainage system, piped water, schools, health centers, and personal amenities like heating or things, those are living in poverty lack those things. Then comes stress. That increased social disturbance can cause stress. The mind will be at constant war, thinking of where to get the next meal, what the future holds, or how to overcome the different problems associated with poverty. Even they had a question in their mind whether we will survive for the next day, we will move to the next day, or we will die in this day because of the hunger. Then comes feminization of women. So in this is where the burdens of poverty are borne by women. They are left with the responsibility of taking care of the children and holding the family together. So these were some of the effects of poverty. Next. So, what are the measures to be taken to overcome this poverty? Is by providing free education. This opens opportunity for many people and provides individual as well as family with the means to escape poverty. And next one is government grants. The government should provide essential things by for free. That is providing midday meals or even scholarships. So this made the people to join them in the schools, and they will get upliftment by those things. Then creation of job opportunities. By creating job opportunities, many people will be employed and they will get enough income and uplift their family. Vocational and technical training. So by providing the skill based training and that equip the individual within the society, and by providing technical skills, they may get more knowledge and get employed in a well satisfied company or institutions. Then free medical care facilities. The people who suffered from poverty doesn't get medical care facilities. By providing free medical care facilities, they would get good health and work for their own lives. It would also help keep them healthy and strong to seek out money making opportunities. Staying healthy and active is and it made the people to go up. Then comes the education about family planning. So this is the interesting factor that a lot of people live in poverty have very large families. So this also is the main reason why the poverty is they can't even satisfy those all people's stomach's hunger. So by giving awareness about the family planning is an important one. Then comes casteism and untouchability should be abolished.
So the main reason is poverty is the casteism and untouchability. The people coming under some of the caste were not even allowed to go and work in some of the sectors. So this should be abolished. Then women empowerment, by giving the equipments and tools to the women, by studying and giving equal opportunity for the women, the poverty is abolished. Then low cost loans, by providing the cheap credit facilities, will increase the growth of small business and provide people, especially those in rural areas, with the means of economic growth. So by this we can know that education is the real power. The people of tribal areas and the village and the people suffering from poverty should study and to come up. So this slide shows what is education is. Next. Then employment is the weapon. By getting education we can get employment and get over of these ridiculous situations. Next. So types of poverty. There are 6 types of poverty. I just explained in a short way. That is, first one is absolute poverty. The people suffer totally. They can't even get enough basic needs, that is food, clean water, health, shelter, education, and information. And they suffer from malaria, cholera, and because of that, they can't even get the basic amenities. So poverty is usually uncommon in developed countries. Then comes relative poverty. So it is totally based on living standard compared to the economic standards of the population living in the surroundings. So for example, if a family can't even afford money for their vacations, will come under this relative kind of poverty. And situational poverty, the situation which make the people to come under the poverty, is known as situational poverty. And the generational poverty, for example, if an individual is born from the same kind of generation, they were given the same kind of responsibility to follow in those things. That comes to generational poverty. Then comes rural poverty. Rural poverty is growing and has exited the urban rate ever since data collection began in the 1960s. So they will get less opportunities, less access to service, less support for disabilities, and the quality of education will be less. Then comes urban poverty. This is occurs in metropolitan areas, which makes limited access to health and education, inadequate housing and services, violent and unhealthy environmental because of the overcrowding in urban areas, and little or no social protection mechanism. Then some of the golden goals due to this poverty: to eradicate extreme hunger and poverty, this is achieved, and to achieve universal primary education, and to promote gender equality and empower women, to reduce child mortality, to improve maternal health, to combat HIV or AIDS, malaria, and other diseases, to ensure environmental sustainability, to develop a global partnership for the development. So by making these goals and setting these goals in our mind, we can overcome poverty. Next. So how to end this poverty? Nearly 8 million people suffer from this poverty, and they suffer to stay alive in this period. A productive plan on how we can save them is on our hands. As Nelson Mandela said, overcoming poverty is not a gesture of charity, it's an act of justice. So we should hold hands to overcome poverty in our nation, and should make our responsibility to be a strong citizen in this area and in this location. Next. Thank you for giving this delightful opportunity to me. Thank you, Harini. உலக வறுமை தினத்தை முன்னிட்டு நம் கல்லூரி மாணவி பவதாரணி பாட உள்ளார். பவதாரணி வணக்கம்.
நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பாருங்க. அன்மியூட் பண்ணுமா? பவதாரணி மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணுங்க. பவதாரணி லைன்ல இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, பவதாரணிக்கு ஒரு சின்ன நெட்வொர்க் இஷ்யூ. நாம இந்த நிகழ்ச்சி, அதாவது உலக வறுமை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நமது விஇடி கல்லூரி மாணவர்களோட பங்களிப்பாக ஒரு சின்ன காணொளி வந்து நான் ப்ளே பண்றேன். Thanks for the amazing video. This video explains clearly what poverty is. Next, I would like to call Bavadarani to sing a song. No duty is urgent than that of returning thanks. It's time to give vote of thanks to all. I would like to call upon Kirtani from 3rd BA English Literature to present the vote of thanks. I deem it a great honor and privilege to propose the vote of thanks on this wonderful occasion. First and foremost, I thank our chief guest, Dr. D. Dhinesh, YRC Programme Officer, VET Institute of Arts and Science. Thank you, sir. I also thank our principal and YRC advisor, Dr. Saravanan, Dean Academics, Dr. Shakila Matthew, and Administrative Officer, Mr. Logesh Kumar, for their unstinted support for this function. My heartfelt thanks to our faculty for their guidance, and I also thank my fellow students for their cooperation in making this function a resounding success. Thank you. Thank you, Kirtani. Attendance link has been posted in the chat box. You shall fill it in the next 5 minutes.
You can fill the attendance link and you can leave the meeting. Once again, I thank you all for the participation. Thank you. பவதாரணி லைன்ல இருக்கீங்களா? கேக்குதா? அதி உயர்தரம் நிறைந்த அழகிய வளாகம், அனுபவமிக்க பேராசிரியர்கள், ஹைடெக் AC ஹாஸ்டல், டோர் டு டோர் AC பஸ் பிக்அப் ஃபெசிலிட்டிஸ், சிவில் சர்வீசஸ், ஆடிட்டிங், பேங்கிங் வகுப்புகளும் நடைபெறுகின்றன. VET Institute of Arts and Science, Thindal, Erode. Explore the campus and discover your future.